கேடகம் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரின் மேன்மையும் மகிமையுமானவர், யாருக்கு அஞ்சிடுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் துணையாயிருக்கிறார். யெகோவா என்பது அவருடைய நாமம். யெகோவா ஈரே என்பது அவருடைய நாமம். பார்த்து கொள்ளுவார். யெகோவா நிசி வெற்றி சிறந்தருளுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Glory to God. ஹல்லேலூயா. ஓட்டம் ஜெயமாய் முடியும்படி உதவி செய்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்மலையாய கிறிஸ்து நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரில் விசுவாசம் வைத்திருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அவருடைய ஜனமாகிய நாம் வெட்கப்பட மாட்டோம். ஹல்லேலூயா. நம்முடைய கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துகிறவர், புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற தேவன் நம்மை மறக்க மாட்டார், நம்மை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஜெயத்தின் மேல் ஜெயம் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. நம்பிக்கையின் மேல் நம்பிக்கை அருளுகிறவர். ஹல்லேலூயா. மகிமையின் மேல் மகிமை அடைவோம். ஹல்லேலூயா. Glory to God. Praise you Lord. அற்புதங்களை செய்தவர், அதிசயமாய் நடத்தி வந்தவர், நம்முடைய வாழ்வின் இருளை வெளிச்சமாக மாற்றினவர், நமக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். நம்பிக்கையின் நங்கூரமாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆத்துமாவை தேற்றுகிறவர். Glory to God. ஹல்லேலூயா. மகிமையின் நாமத்து நிமித்தம் நம்மை நீதியின் பாதையில் நடத்துகிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு இருக்கிறபடியினால் அவருடைய கோலும் தடியும் நம்மை தேற்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்தி தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். பாத்திரம் நிரம்பி வழியும்படி செய்கிறார். ஹல்லேலூயா. நன்மையும் கிருபையும் தொடரும்படி செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Glory to God. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோக தேவனை துதிக்கிறோம். எங்கள் நடுவிலே கிரியை செய்கிற தேவ ஆவியானவரை துதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை தொடர்ந்து தேவரீர் எங்கள் நடுவில் மகிமைப்படுத்தும். உம்முடைய வல்லமை வெளிப்படுத்தும். அந்தகார சக்திகள் நிர்மூலமாகட்டும். ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் விடுதலை உண்டாகட்டும். புது பலனை கட்டளையிடும். புது ஜீவனை தந்தருளும். புதிய கிருபையை தந்தருளும். வல்லமையான அபிஷேகத்தால் ஒவ்வொருவரை நிரப்பும். நுகத்தடிகள் உடைத்தெறியப்படட்டும். அந்தகார சக்திகள் நிர்மூலமாகட்டும். பரிசுத்த அக்கினி பற்றி எரியட்டும். பரிசுத்த ஆவியானவர் பலத்த கிரியை நடப்பி தருளும். சத்துரு குரோதமாய் ஆவியானவர் கொடியேற்றும். உம்முடைய ஜனத்துக்கு விசேஷித்த பாதுகாவலை கட்டளையிடும். உம்முடைய ஜனத்தை தொடர்ந்து நீர் கரம் பிடித்து நடத்தும். வல்லமையுடைய தேவனே, மகிமையானவர்களை செய்தருளும். உமது நாமத்தை மகிமைப்படுத்தும். உம்முடைய ஜனத்துக்கு உம்முடைய ரட்சிப்பை கட்டளையிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய கிருபை 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 எங்களோடு இருப்பதாக. ஹல்லேலூயா. Glory to God. சோர்ந்து போறவனுக்கு பலன் கொடுக்கிறவர், சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்ற வசனத்தின்படி உம்முடைய பிள்ளைகள் செட்டைகளை அடித்து எழும்பட்டும். உமக்கு காத்திருக்கிற ஜனங்கள் உம்மில் மகிழ்ச்சி அடையும்படி செய்யும். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களோடு கூட இரும் ஆண்டவரே. எங்களுக்கு நீர் ஒத்தாசையாயிரும். தொடர்ந்து எங்களை நீர் நடத்தி செல்லும். உமக்கு மகிமை செலுத்துகிறோம். எங்களோடு கூட இரும் அப்பா. உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்கள் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. இந்த விழிப்பு ஜெபத்துக்கு கடந்து வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். விழிப்பு ஜெபத்துக்கு சிலருக்கு வர முடியல. அவங்களுக்கு மழை வந்துட்டுன்னு நினச்சாங்க. சாயங்காலம் ஒரு 6:30 இப்போ வரல. வரணும்னு நினச்சா வந்திருக்கலாம். நாளைக்கு அவங்களுக்கு பள்ளிக்கூடம் இருக்குது, அவங்களுக்கு காலேஜ் இருக்குது, ஆஃபீஸ் இருக்குது. எல்லா நெருக்கடியில் எப்படி வாரது? விழித்திருந்து ஜெபம் பண்ணுறது அவ்வளோ சாதாரண விஷயமா?
பெண்ட் எடுத்துரும். இடுப்பெல்லாம் வலிக்கும், முதுகெல்லாம் வலிக்கும், கண்ணு பிறகு வலிக்கும், கால் வலிக்கும், கை வலிக்கும், எல்லாம் வலிக்கும். பிறகு என்ன பண்ணுறது? நாளைக்கு போகணுமா வேண்டாமா? அதான் நான் ராத்திரியே முடித்து அனுப்பிடுறோம். சீக்கிரமாக போயிட்டு வாருங்க அப்படின்னு சீக்கிரமாக அனுப்பி வைக்கிறோம். மக்களுக்கு புரியணும், ஆற்றல் ரொம்ப கம்மி, அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டின்னு சொல்கிறோம்ல, ரொம்ப கம்மி மக்களுக்கு. இழுத்திருந்து ஜெபிக்கலைன்னா சாத்தான் நம்ம என்னதோ பண்ணி போடுவான். ஆமாம், ஆண்டவரே சொன்னார், சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். நானும் நினச்சேன், விழிப்பு ஜெபம் நடத்துறதுக்கு நமக்கு எப்படி முடியுமோ ஒன்றும் தெரியலையே. இந்த மாதம் நமக்கு 31ஆம் தேதி வருது இல்லையா? அப்போ ஒரு விழிப்பு ஜெபம் உண்டு இல்லையா? அது போதும் இல்லையா? அது போதுமா? எங்கே போதும்? அது சந்தோஷம் கொண்டாடி இனிப்பு பொங்கல் எல்லாம் சாப்பிட்டு இட்லி தோசை தின்னு வயிறு ஃபுல்லாக தின்னுக்கிட்டு வந்திருந்து சந்தோஷம் பொங்குதேன்னு பாடிக்கிட்டு 1ஆம் தேதியை பார்த்துக்கிட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறக்கு. இன்றைக்கி தான் முறையாக நம்ம உருப்படியாக ஜெபம் பண்ணணும். வருஷ கடைசியில் வந்துட்டோம். எல்லா சபையில் உள்ள தேவ பிள்ளைகள் பரிசுத்தவான்கள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறாங்க. 40 நாள் உபவாசம். நமக்கு அப்படியெல்லாம் இல்லை. வாரத்தில் ஒரு நாள் உபவாச ஜெபம், மாதத்தில் ஒரு நாள் ஒரு விழிப்பு ஜெபம். அதுக்கு கேட்க வேண்டியதாக இருக்குது. ஏன் காணலை? உங்களை மறந்து போச்சான். மாமியாரை வீட்டுக்கு போய் நீ பெண்ணு கட்டுறதுக்கு உனக்கு மறந்துதான்? அது மறக்கலை அவனுக்கு. பெண்ணு கட்டி பிற பிள்ளை பற்றியா? பிள்ளையும் பற்றிருக்கான், மறந்து போச்சான். என்னையா நீ பேசுகிற பதில்? மறந்து போச்சான். ஆடு வளர்த்த கதை போல இருக்குது. விசுவாசி மாடு வளர்த்த கதை தெரியாதா உங்களுக்கு? அவர் ரொம்ப ஏழ்மையாக கடனில் மூழ்கி கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். தேவ மனுஷன்கிட்ட வந்து சொன்னால், ஐயா ரொம்ப கடனில் இருக்கிறேன், கஷ்டத்தில் இருக்கிறேன், எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள். அவர் சொன்னார், உனக்கு வீட்டில் என்னதான் இருக்கான்னு. ஒரு கண்ணுக்குட்டி இருக்குதுன்னு. அந்த கண்ணுக்குட்டியை நல்லா புல்லெல்லாம் போட்டு வளர்த்து கொண்டு வா, அது கொஞ்சம் வளரட்டு, அது வளர்ந்த பிறகு குட்டி போடும், அதுக்கு பிறகு உனக்கு பால் கறக்கும், அந்த பாலை விற்றே கடன் அடைச்சிடலாம். நடந்த சம்பவம் தான், கட்டுக்கதை கிடையாது. அவள் பார்த்தா பசு பெருசாக வளர்ந்து குட்டி போட்டு பால் கறந்து அவளுக்கு நல்ல காசு. கடையில் தண்ணி ஊற்றி தான் பால் விற்பா. தண்ணி ஊற்றாமல் அவளுக்கு விற்க மனசு வராது, கள்ள புறாடு. அவள் விற்று பரவ நிறைய பணம் கிடச்சிதா. அதுக்கு பிறகு அவளுக்கு பசுவும் கண்ணுக்குட்டியும் தான் கவலை. பைபிள் ஸ்டடி வரமாட்டா, பரிசுத்தாவி கூட்டத்துக்கு வரமாட்டா, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரமாட்டா. பிறகு ஒரு நாள் பைபிள் ஸ்டடி முடிஞ்ச பிறகு பின்னால் வந்து நிற்கிறான், அழுகிறான். உண்மையிலே இது நடந்த கதை விஷயம், பொய் இல்லை. பிறகு அங்கே வந்து நின்று அழுதுட்டு நிற்கிறேன். என்னம்மா ஏம்மா அழுகிறேன்னு கேட்டா, ஐயா பசு செத்து போச்சு ஐயா, கடவுளே. அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? நல்லா இருக்கட்டும் நான் சொன்னார், ஊழியக்காரன் நல்லா இருக்கட்டும்னு சொன்னால் பொல்லாதன்னு சொல்லிடுவாங்க. அப்படியாம்மா நம்ம ஜெபம் பண்ணுவோம், அப்படியாம்மா நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே இவளுக்கு கொடுத்த பரிசுக்காக ஸ்தோத்திரம். அவளுக்கு பசு தான் ரொம்ப முக்கியம், பைபிள் ஸ்டடி முக்கியம் இல்லை, பரிசுத்தாய் கூட்டம் முக்கியம் இல்லை. அவளுக்கு பசுவும் கண்ணுக்குட்டியும் தான் ரொம்ப முக்கியம். செத்த பிறகு இப்போ என்ன செய்வாளோ எனக்கு தெரியல. எனக்கு படிப்பு தாங்க முக்கியம். நாங்களும் படிச்சுட்டு தான் வந்திருக்கிறோம். இங்கேயும் நிறைய பேர் படித்தவங்க எல்லாம் இருக்கிறீங்க, பிள்ளைங்க பெரியவங்க. நீங்கள் இப்படி ஜபம் எல்லாம் போகாமல் தான் படித்தீங்களா? நாங்கள் எல்லா ஜபத்துக்கும் ஒழுங்காக போய் தான் படித்து வந்தோம். பாஸானீங்களா கேட்குறியா? யார் கேட்குறதுக்கு தைரியம் உள்ள ஆளுக்கு ஆள். நீங்கள் யாரும் கேட்கலாம். 1ஆம் கிளாஸ்லேருந்து படித்த கடைசி வர ஒரு நாள் ஒரு கிளாஸில் ஒரு பாடத்தில் ஃபெயில் ஆகலை. நல்லா படித்து பட்டம் எல்லாம் வாங்கிட்டு தான் வந்திருக்கிறோம். அவங்க ரொம்ப படிச்சுட்டாங்க. எங்கள் தொழிலை நீங்கள் இருந்து பார்த்தா தெரியும். எங்கள் தொழில், நாங்களும் தொழிலெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கிறோம். 6 மணிக்கு ஆஃபீஸை பூட்டிடுவோம். அதுக்கப்புறம் ஒருத்தனும் ஃபீஸு கட்ட முடியாது, ஒருத்தனும் நம்ம பார்க்கவும் முடியாது. நம்ம கரெக்ட் டைமுக்கு பைபிள் ஸ்டடி போயிடுவோம். நம்ம அங்கே உபாசத்துக்கு போயிடுவோம். இப்போ அப்படி தான் நடக்குது. நான் விசாரித்தேன். அங்கே எங்கள் அண்ணன்கிட்ட சொன்னேன், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், நல்லா இருக்கிறீங்க, கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார், இனி நீங்கள் ஜபத்தை எல்லாம் விட்டுறக்கூடாதானே, எல்லா ஜபங்களுக்கும் தவறாமல் போங்க. ஆமாம், நான் கேட்டேன், எப்படி அண்ணன் எப்படி இருக்கிறாங்க? அண்ணன் அனலாக இருக்கிறாங்க. அண்ணனும் அண்ணியும் நல்லா ஜபங்களுக்கெல்லாம் ஒழுங்காக போகிறாங்க. பைபிள் ஸ்டடிக்கு போகிறாங்க, விழிப்பு ஜபத்துக்கு போகிறாங்க, உபாச ஜபத்துக்கு போகிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகிறாங்க, நல்லா கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. எனக்கு கேட்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. அதுதான் நமக்கு ஒரு சந்தோஷம். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்னும் ஆசீர்வதிப்பார். ஆராதனைக்கு வரமாட்டாங்க, ஆண்டவரை தேட மாட்டாங்க, துதிக்க மாட்டாங்க, ஸ்தோத்திரிக்க மாட்டாங்க. நீ மேலே பறந்துடுறத பார்த்துடுவோம்.
நீ எவ்வளவு தான் உயர பிறந்தாலும் ஊர்குருவி அவ்வளோதான் உனக்கு கதை. பாஸ்டர் ஜோம் பண்ணிடுங்க, பாப்பாவுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து உடனே கல்யாணம் பண்ணி வைக்கணும். நீ பண்ணி வச்சிரு, நீ கல்யாணம் பண்ணி நீ மாப்பிள்ளையை பார்த்து உடனே பண்ணி வச்சுருப்பா, அது நல்லா இருந்துட்டு போட்டு. ஆண்டவரை தேடக்கு உனக்கு மனசு இல்லை, நீ பாப்பாவுக்கு மாப்பிள்ளை பார்க்குறது தான் ரொம்ப அவசரம். இன்னும் பார்த்து பண்ணி வேண்டிதானே சொல்கிறேன். பொம்பளை பிள்ளைகளை கட்டி கொடுக்கக்கூடாதுன்னு விளக்குனேண்ணா, தடுத்தனா, கல்யாணம் பண்ணி வைங்க. பொம்பளை பிள்ளைகளை சீக்கிரம் வயசு 24 25 மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி அனுப்பி வச்சுருங்க. எந்த பள்ளத்தில் போனால் உனக்கு என்ன, உனக்கு சொஸ்த புத்தி இருக்கா? கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் பிழைச்சிருக்கணும், நல்லா இருக்கணும், ஆண்டவரை தேடணும். வராதவங்கள்ட்ட கேட்கணும், ஏன் நீங்கள் வரல, எங்கே போனீங்க, நாங்கள் விழிப்பிச்ச பத்து வந்திருந்தோமே, நீங்கள் ஏன் வரலன்னு. ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க, ஞாயிற்றுக்கிழமை சபையில் விருந்து இருக்குதான், நல்லா சாப்பாடு போடுவாங்க. ஆமாம், ஸ்வீட்டெல்லாம் கொடுக்குறாங்களாம், சொல்லியாச்சு, ஏற்பாடு பண்ணியாச்சு. இனியும் வருவாங்க. அவங்க வரக்கூடாது, அவங்க வரட்டுமே, இன்றைக்கும் வந்திருக்கணும். இனி சொல்லுவாங்க எங்களுக்கு மறந்து போச்சுன்னு ஒரு சாரார் சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த விஷயம் தெரியும் இல்லையா? அங்கே பெரிய மனுஷன் விருந்து ஆயத்தம் பண்ணிட்டு, எங்கள் வீட்டில் விருந்து ஆயத்தம் பண்ணியிருக்கலான்னு வாங்கடான்னு கூப்பிட்ட ஒருத்தன் என்ன சொன்னான், எரும மாடை வாங்கினேன், அதனால் வரலையா. எரும மாடை கைத்தில் கட்டி போட்டால் கிடக்காதலே, ஏம்பிளே உனக்கு என்ன பண்ணுது, எரும மாடை வாங்கிட்டானா அதனால் வரமாட்டானா விருந்துக்கு. என்ன வீணாக போன பயலை, உனக்கு எரும மாடு வாங்கினது கேடாக போச்சா? பிறகு இன்னொரு பய சொல்கிறான், நான் வயலை வாங்கினேன். வயல் ஒன்றும் ஓடிடுமா, இல்லை கமலம் எல்லா கல்ல புரட்டிடுவானோ? கமலம் எல்லா இடத்துலையுமா இருக்கிறான், அவங்க வீட்டு பக்கத்தில் தான் அதை செய்தான். எல்லா கல் போயிருமா? வயல் அங்கே தானே இருக்கும். வேறொரு பயில்கிட்ட கேட்டால் அவன் சொன்னான், நான் பெண்ணு கட்டிட்டேன். இல்லை பெண்ணை கட்டிட்டா பெண்ணை கூட்டிகிட்டு போகல. ஆமாம், இல்லைன்னா பெண்ணை உள்ளே போட்டு கதவை பூட்டி ஜன்னலை பூட்டிட்டு வா. அப்படியா? மகம் மட்டமான பயலாக இருப்பான். இந்த கோயிலுக்கெல்லாம் ஏன் பண்ணி கொடுத்தான், அவன் ஜன்னலை பூட்டி கதவை பூட்டி அந்த பொண்ணை உள்ளே போட்டுட்டு போகிறான். நம்பிக்கை இல்லாத குரங்கிலிருந்து வந்த பயலாக இருப்பான் அவன். எனக்கு அப்படி தான் தெரியுது. மனுஷ பிறவியெல்லாம் அப்படி செய்ய மாட்டான். பெண்ணை கட்டிட்டானா அதனால் இப்போ விருந்துக்கு போக மாட்டானா. இது என்னத்தை சொல்கிறது? ஏன் ஆராதனைக்கு வரல, ஏன் விழிப்பு ஜபத்தில் நான் பெண்ணு கட்டியிருக்கேன்ல, தெரியாதா? நீங்கள் எல்லாம் பெண்ணு கட்டாதவங்களா? நாங்கள் பெண்ணு கட்டலையா? அதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் பெண்ணு கட்டி பார்த்தா தெரியும். அப்படியா? மாங்காய் மடையா, என்ன மடையா? அப்படி தான் இந்த பதிலெல்லாம் பேசணும். ராத்திரி பேசுகிற காரணம் தூக்கம் வந்துடக்கூடாது, அதுக்கு தான் இப்படி பேசுகிறது. இதுபோல் பேசுவேன், நீங்கள் நல்லா கவனமாக இருக்கணும். இப்போ ஒரு பாட்டு பாடுறீங்களா? ஒரு பாட்டு உங்களுக்கு ஒரு சான்ஸ் தரேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோவின் தேவன் உயர்ந்த அடைக்கலமானவர். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கிறார். ஒரு பாட்டு உண்டு, உங்களுக்கு தெரியும் இல்லையா? நீங்கள் எப்படி பாடுறீங்கன்னு நான் பார்க்க போகிறேன். ஜவு மிட்டாய் வியாபாரம் பண்ணுவீங்களா, அல்லது நல்லா 1 2 3 4 பாடுவீங்களான்னு பார்க்குறேன். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கிறார், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். 371ஆம் பாடல் நீங்கள் தான் பாடணும். நான் பார்ப்பேன், கண்டிப்பாக எல்லாரையும் பார்ப்பேன். நீங்கள் எப்படி பாடுறீங்கன்னு பார்த்துக்கிட்டு தான் அடுத்து பிரசங்கம். 371 இல்லையே, அந்த பாட்டில். அப்போது அந்த பாட்டில் சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கிறார், அவர் நல்லவர், அடைக்கலமானவர். ஹல்லேலூயா. அப்படி ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டை நீங்கள் இப்போ எடுத்து பாடணும். நான் பாடலை ஆரம்பித்து விட்றேன் உங்களுக்காக. சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர். ஆமாம், பாடிடுவோமா? பாடிடுவோம், பாடுங்க. சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார், தொள்ளாயிரத்தி 66.
சின்ன குழந்தைகள் வந்திருக்கிறாங்க. எதுக்கு வந்தாங்க? அவங்களும் ஜெபம் பண்ணுறதுக்கு அவங்க அம்மா கூட அப்பா கூட வந்திருக்கிறாங்க. ஒரு ஜெப வாஞ்சை தான். நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்க தூங்கிட்டு கிடக்குறாங்க. தூங்கிட்டாங்க, இப்போவே தூங்கிட்டாங்க. இனி நாளை காலையில் எழும்புவாங்க. தூங்குறவங்கள பற்றி ஏன் சொல்கிறீங்க? பைபிளில் சொல்லலையா? தூங்குற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார். நீங்கள் வந்திருக்கிறது தான் நல்லது. இப்போ வசனம் சொல்ல போகிறேன், நீங்கள் கவனமாக கேட்கணும். கொஞ்ச நேரம் வசனம், அதுக்கு பிறகு ஜெபம், அதுக்கு பிறகு சீக்கிரமாக மழைக்கு முன்னால் எங்கே போயிடுவோம்? வீட்டுக்கு போயிடுவோம். சரிதானா? சரியத்தான். நீங்கள் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்க. நல்லா இருக்கிறீங்கல்ல? அப்போ எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். படிக்கிற பிள்ளைகள் வந்திருக்கிறீர்கள். நாளைக்கு பரீட்சை இருக்குது, ப்ராக்டிக்கல் இருக்குது. அதெல்லாம் எங்களுக்கு அது நாளைக்கு தானே, கர்த்தர் பார்த்து கொள்வார். இன்றைக்கு நம்ம தேவ சமூகத்திலே காத்திருக்கிறோம். புது பலன் அடைந்திடுவாய், புது கிருபை தந்துடுவார். ஆமாம், ஆண்டவருடைய ஒத்தாசை நமக்கு உண்டு. நமக்கு போகனா மற்றவங்களுக்கு. ஆண்டவர் அன்னைக்கு சொன்னார் கானானிய ஸ்திரீட்ட, பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. பிள்ளைகளின் அப்பம் நமக்கு இருக்கிறது. அற்புத சுகம், பிசாசுகளை துரத்திடுவார், நோய்களை குணமாக்கிடுவார். ஆண்டவருடைய கிருபை நமக்கு உண்டு. நம்ம அவருடைய பிள்ளைகள் இல்லையா? அதனால நம்ம அவரை எப்படி கூப்பிடுறோம்? ஆண்டவரே, அடக்கடவுளே. அடக்கடவுளையா? ஆண்டவருக்கும் நம்ம மனுஷனுக்கும் தொடர்பு இல்லாதவன் ஆண்டவா, கடவுளே, பரமேஸ்வரா, ஈஸ்வரான்னு சொல்கிறான். நமக்கு அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. ஹல்லேலூயா. நான் பாட்டை பாடி முடிக்குள்ளால ஒருத்தன் சேர தூக்கிட்டு போயிட்டான். அவன் நல்லவனா திருடனோ எனக்கே தெரியல. பேச்சு மூச்சு இல்லாமல் சேர தூக்கிட்டு போயிட்டான் ஒருத்தன். அன்னைக்கு ஒரு நாள் தெரியுமா உங்களுக்கு? சில ஆண்டுகளுக்கு முன்பு கிறிஸ்மஸ் டைமில் ஆராதனை, அங்கே ஒரு ஊரில் இருந்து பயிலு வந்தானே, 7-8 பயிலு, நல்ல நல்ல செருப்பெல்லாம் தூக்கிட்டு போயிட்டானுங்க. இப்பொழுதாயிலும் எனக்கு கண்டிடப்பட்டது, சேர தூக்கிட்டு போயிட்டான். இனி அவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும். எதுக்குடா சேர தூக்கி வெளியே கொண்டு போனேன்? அங்கே சந்தில் போடுறதுக்கா பொந்தில் போடுறதுக்கா? யார் போடணும்னு விரும்புகிறாங்களோ அவங்க முன்னாலே எடுத்து போட்டு உட்காந்துக்கிடணும். ஆராதனை ஆரம்பித்து பாட்டெல்லாம் பாடுற வேளையில் தூக்கிட்டு போனால் தப்பாக தான் நினைப்பாங்க. பைபிள் எடுங்க, கமான், 1 2 3 4. இந்த பாப்பா இப்போ ஜெபத்திலே இருக்குது பாருங்கள். வளர்ப்பு தாங்க காரணம், தகப்பனுடைய வளர்ப்பு. பாப்பா, நீ சின்ன பிள்ளையா இருக்கிற, உனக்கு எப்போ தூக்கம் வருதோ அப்போ நீ என்ன பண்ணிடு, நைஸாக உங்கள் உம்மாட்ட போய் தூங்கிடு. நானே சொல்லித்தரேன் ஐடியா. நீ இருந்து கன்றாவி, பாவம், கஷ்டப்படாத. சரிதானா? சொன்ன புரியுதா உனக்கு? தமிழ் புரியல? அதுக்கு தமிழ் புரியும். சரிதான். பைபிள் எடுத்தீங்களா? 24ஆம் சங்கீதம் 3-4 வசனங்களை நான் படிக்கலாம். நீங்கள் முதல்ல எடுத்தீங்கன்னா உங்களுக்கும் சான்ஸ் தரேன் ராத்திரி படிக்கிறது. ஆனால் நல்லா படிக்கணும், சவுண்டாக மைக்கை வச்சு தான் படிக்கணும். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கூடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் இன்னைக்கு ராத்திரி ஒரு கேள்வி என்ன தெரியுமா? டு யூ வாண்ட் டு பி மேட் க்ளீன்? நீங்கள் சுத்தமாக இருக்க விரும்புகிறீங்களா? சுத்திகரிக்கப்படணும்னு விரும்புகிறீங்களா? அப்படி ஒரு எண்ணம் இருக்கா உங்களுக்கு? நான்லாம் ரொம்ப சுத்தமாக இருக்கிறப்பா, எனக்கு ட்ரெஸ் எல்லாம் சுத்தமாக இருக்குது. இதை பாருங்கள், என்னதான் இருக்கா? சுத்தமாக ட்ரெஸ்ஸு ஃப்ரெஷ்ஷாக நல்லா துவச்சி மிஷினில் போட்டு துவச்சி தேய்ச்சி மடிப்பு கலையாமல் இருக்குது, சுத்தமாக இருக்குது, ட்ரெஸ் எல்லாம் சுத்தமாக இருக்குது. சரி, பிறகு உங்கள் உடம்பு சுத்தமாக இருக்கா? ஆமாம், சுத்தமாக இருக்குது. நான் ஒரு தடவைக்கு 2 தடவை குளித்தேன், சோப்பு போட்டு குளித்தேன். 2 தடவை 2 சோப்பு போட்டு குளித்தேன். காலையில் ஒரு சோப்பு, சாயங்காலம் இன்னொரு சோப்பு. காலையில் என்ன போட்டேன்? பொன்வண்டு சோப்பு போட்டு குளித்தேன். சாயங்காலம் பவர் சோப்பு போட்டு குளித்தேன். பவர் சோப்பு போட்டு குளித்தேன். 2 சோப்பு போட்டு குளிச்சிருக்கிறாங்க. நான் சொன்ன சோப்பு எதுக்குள்ளது? அது போட்டால் குளிச்சிங்க? இல்லை இல்லை, எனக்கு தெரியும், நீங்கள் விலை கூடின சோப்பு பயங்கரமான ஆட்களப்பா. நீங்கள் சோப்பு போடுறத கூட சொல்ல மாட்டீங்க. அடுத்தவங்க உங்களை போல் நல்ல சோப்பு வாங்கி போட்டுருவாங்கன்னு சொல்ல மாட்டீங்க. அந்த மஞ்சள் காவி தண்ணியில் தானே குளிச்சிங்க? ஆமாம். இல்லையே, நாங்கள் ஃபில்டர் தண்ணி இல்லை, நல்ல தண்ணியில் குளித்தோம். அதனால் எங்கள் உடம்பும் சுத்தமாக இருக்குது, எங்கள் ட்ரெஸ்ஸும் சுத்தமாக இருக்குது. இருதயம் எப்படி இருக்குது? அது சுமாராக இருக்குது, சுமாராக இருக்குது.
அது கொஞ்சம் சுமாராக இருக்குது. என்ன இருதயம் சுத்தமாக இருக்கா? அது எனக்கு தெரியுது இல்லையா? அது நமக்கு தெரியணும்ல. எனக்கு இருதயத்தை பற்றி எனக்கே தெரியுதில்லை. அப்போ நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், டாக்டர்கிட்ட போங்க. ராத்திரி இப்படி தான் பேசுவேன், என்ன தூங்கிறாருங்க, அதுக்கு தான் இப்படியெல்லாம் பேசுவேன், சுற்றி பிடிச்சி வளைச்சி. நீங்கள் இருதயம் சரியா இல்லை, உங்களுக்கு ஒரு மாதிரி பண்ணுதுன்னு வச்சுக்கிடுவேன், மூச்சு திணறலோ பேச்சு திணறலோ வருதுன்னு வச்சுக்கிடுவேன். நல்ல டாக்டர் பார்த்து போய் அவர் காதில் ஒன்றை வச்சுக்கிட்டு, ரெண்டு காதில் ஒன்றை வச்சுக்கிட்டு இப்படி வைப்பார்ல, அதான் அதுக்கு பேர் உங்களுக்கு தெரியாதுல்ல? தெரியுமா? தெரிஞ்சா சொல்லிடுங்க. அவர்கிட்ட, தம்பி டாக்டர் காதில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஹார்ட்டில் ஒன்று வைப்பார்ல, அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்ன? நிமோனியாவா? ஐயோ, என்னது? ஸ்டெதஸ்கோப். எஸ், யூ ஆர் கரெக்ட். மெடிசன் படித்தவங்க இங்கே இருக்கிறீங்க. மருந்தை பற்றி தெரியும், டாக்டரை பற்றி தெரியும், அவர் போடுற ஊசியை பற்றி தெரியும். சரி, இருக்கட்டும். இப்போ உங்களுக்கு இருதயத்தை பற்றி சரியாக தெரியல, ஒரு மாதிரி அடிக்கடி நெஞ்சு வலி வருது, திடீர்னு வேர்க்குது, என்னதோ பண்ணுதுன்னா டாக்டரை பார்த்து, நீங்கள் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்து அவர் கண்டுபிடிச்சிடுவார். ஆனால் நம்ம இருதயம் சுத்தமாக இருக்கான்னு உள்ளது நமக்கே தெரியும். அது நமக்கே தெரியும். எவரும் நம்ம டாக்டர்கிட்ட போய் தான் டாக்டர் கண்டுபிடிச்சிட மாட்டார். அதெல்லாம் டாக்டர் கண்டுபிடிக்கிற விஷயங்கள் அல்ல. சரியா? நமக்கு இருதயம் சுத்தமாக இருக்கான்னு கேட்டால் நமக்கே தெரியும். அது எப்படி தெரியும்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுகிறது. கெட்ட வார்த்தையாக பேசுகிறான், அவன் இருதயம் சுத்தம் இல்லை. நல்ல மனுஷன் தன்னுடைய பொக்கிஷமாகிய இருதயத்திலிருந்து நல்லதை பேசுகிறான், அவன் இருதயம் சுத்தம் இல்லை. சுத்தம் இல்லாதவன் இருதய சுத்தம். அதான் அன்னைக்கு பாட்டு பாடினார், தீய மனதை மாற்ற வாரும் தூயாவியே, தூயாவியே கனநேயமேவியே, தீய மனதை மாற்ற வாரும் தூயாவியே. அங்கே தாவீது ஜெபம் பண்றார், சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும், கிரியேட் இன் மீ a pure heart, clean heart. தாவீது ஆண்டவரிடத்துல கேட்குறார். ஆமாம், இருதயம் சுத்தமாக இருந்துன்னா நோ ப்ராப்ளம், யூ ஆர் ஆல் ரைட், யூ ஆர் ஹீல்டு, யூ லிவ் லாங், நீ வாழ்வாய், நல்ல வாழ்க்கை வாழ்வாய். சுத்தமாக இருக்கான்னு பார்த்துக்கிடுவோம், இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிடுவோம், ஆண்டவரே சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே, பாவி நீச பாவி நானையா, தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ. க்ளோரி டு காட். ஆண்டவர்கிட்ட வேண்டுதல் செய்தால் போதும், சுத்தம் பண்ணிடுவார். அவர் என்ன பண்ணுவார்? இப்போ வண்டி எல்லாம் 2 வீலர் 4 வீலர்லாம் சர்வீஸ் ஸ்டேஷன் வச்சுருக்குறாங்க. அவங்க தண்ணி அடித்து சுத்தம் பண்ணுவாங்க, அப்புறம் ஆயில் சர்வீஸ் பண்ணுவாங்க, வண்டி நல்லா இருக்கும், புது வண்டி போல். அது சர்வீஸ் பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம இருதயம் சுத்திகரிக்கப்பட்டால் நல்லா இருக்கும், முகத்திலேயும் ஒரு பிரகாசம் வரும், ஜீவியம் வெளிச்சமாக இருக்கும், நமக்கும் நல்லா இருக்கும், நம்ம பேச்சு கேட்குறவங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். இருதயம் சுத்தம் இல்லைன்னு வச்சுக்கிடுங்களா, அவன் கெட்ட பேச்சே பேசுவான், கெட்ட காரியத்தையே பேசுவான். பவுலப்போஸ்தலன் கூட சொல்லியிருக்கிறாரு, உண்மைகளை விளைவுகளோ ஒழுக்கமுள்ள விளைவுகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளை சிந்தித்து கொண்டிருங்கள், சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். ஆமாம், நீங்கள் சுத்தமாக இருக்க விரும்புகிறீங்களான்னு தான் ஒரு கேள்வி. இப்போ முதலாவது நான் இருதயத்தை பற்றி சொல்லிட்டேன். இருதயம் சுத்தம் ரொம்ப அவசியம். இருதய சுத்தம் நல்லா இருந்தால் ஆயுசின் வருஷங்கள் பெருகும், நம்ம செய்கிற காரியமெல்லாம் வாய்க்கும், ஆண்டோடைய ஒத்தாசை நமக்கு இருக்கும், நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வரும், அது நிச்சயம். இருதயம் சுத்தம் இல்லாமல் இருந்துக்கிட்டு இவன் எனக்கு அப்படி செய்யும் இப்படி செய்யும்னு. நான் ஒரு 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 கதை படித்தேன், பியூசி படிக்கிறவளில். அதுக்கு ஆதர் சோமசெட் மாம்னு ஒருத்தர். அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு ஒரு மொண்டி அவன் ஒரு பொண்ணை காதலிக்கிறான். அவன் மொண்டி அந்த பொண்ணுக்கு பேர் மட்டும்தான் எனக்கு நினைவு வருது, மில்ரெட். அவளுக்கு பேர் மில்ரெட். அந்த பொண்ணை காதலித்து அவளை எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு இந்த மொண்டி நினச்சிருக்கேன். அந்த பொண்ணு நல்ல பணக்கார பொண்ணு, அழகாக இருக்கிறா, நல்லா இருக்கிறா, அவளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இவன் இளவுக்கு அத்தை கிளி போல அவ்வளோ வேணும்னு சொல்லிகிட்டு இருந்தான். அவளை வேற கட்டி கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான், இவனுக்கு வாழ்க்கையே ஏமாந்து போச்சு. அப்படி தான் அங்கேயும் ஒரு பயலுக்கு நடந்திருக்கு. இந்த பன்னிக்குட்டிகள் ரொம்ப உண்டுல்ல இந்த பக்கத்தில் உங்கள் ஏரியாவில், அங்கே ஒரு பையன் அப்படி தான் பண்ணினான். அவன் கல்யாணத்துக்கு முன்னாலே 5 வருடம் அந்த பொண்ணை கூட்டிகிட்டே நடந்துக்கிட்டு, அவன் ஃபோனில் பேசுகிறதும் அங்கே கூட்டிகிட்டு போகிறதும் கூட்டிகிட்டு வரதும், வேற ஒரு பெண்ணை கட்டி இப்போ
இப்போ அவனுக்கு பத்தலையா, அவன் பொண்ணு பெட்டி பத்தலையும். கெட்ட பேசுகிறத கேட்டால் இவனை போல பரம அயோக்கியம் ஒருத்தனும் இல்லைன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு புரியுதா எனக்கு பாஷை? பரம அயோக்கியம். சுத்த இருதயம் நமக்கு தேவை. அப்போ அப்படிப்பட்டவருடைய உள்ளத்தில் தேவன் வாசம் பண்ணுவார். இருதய சுத்தம் இல்லைன்னா ஆண்டவர் இருக்க மாட்டார். ஆண்டவர் போயிடுவார், பரிசுத்தர் போயிடுவார். சுத்த இருதயம் ஆண்டவர் விரும்புகிறார். அதை நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன். இங்கே சொல்கிறார், யார் பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான். இப்போ இருதய சுத்தம் எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்ச விஷயம். இருதய சுத்தம் இருக்கான்னு உள்ளதை நம்ம கேட்கணும், பார்க்கணும். ஆண்டவரே இருதய சுத்தம் இல்லையே, எனக்கு சினிமா பார்க்கணுன்னு எண்ணமா இருக்குது, எனக்கு அந்த கட்டுக்கதை பார்க்கணும், வேறு சில விஷயம் உண்டுல்ல, அந்த கொம்மைக்கு ஆட்டம். தம்பி உனக்கு கொம்மைக்கு ஆட்டம் பார்க்குறோம், கொம்மை ஆட்டம். அதெல்லாம் இருதயம் சுத்தம் இல்லாதனால தான் அதெல்லாம் பார்க்கணுன்னு ஒரு வாஞ்ச, ஒரு தாகம், ஒரு ஆசை வருது. ஆமாம், சினிமாவும் அதனால தான். இருதய சுத்தமாக இருந்தால் இதெல்லாம் அருவருப்பா தெரியும் தம்பி, இதெல்லாம் நமக்கு பிடிக்காது, இதெல்லாம் எங்களுக்கு பிடிக்காது, இதெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம். எங்கள் வீட்டிலேயும் டிவி இருக்குது, உங்கள் வீட்டில் டிவி இருக்கா? யாருக்கு வீட்டிலலாம் டிவி இருக்குது? ஒரு டிவி 2 டிவியெல்லாம் வச்சுருக்குறீங்களா? யாருக்கு வீட்டிலலாம் ஒரு டிவி மட்டும் இருக்குது. ஒரு டிவி இருக்கா? டிவி உள்ளவன் கையை வைத்தியா, ஒரு பெரிய கொம்பான், அவர் கையை தூக்க மாட்டாரான். ஒரு டிவி இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம். எத்தனை டிவி இருந்தால் இருந்துட்டு போட்டேன். எனக்கு டிவியெல்லாம் ஆன் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, மனசு இல்லை. அங்கே கிடக்குது, சர்வீஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்ல டிவி தான், நல்ல படம் எல்லாம் வரும், சினிமா படமும் வரும், இயேசுநாதர் படமும் வரும், எல்லாம் வரும். நீங்கள் அதை பாருங்கள் பாஸ்டர்ஸ். வந்து நீங்கள் டிவியில் நல்லா பார்த்தா நல்லதெல்லாம் வரும், சினிமாவிலே நல்லது வரும் இல்லையா, அதை எடுத்துக்கிடுங்க. சரிங்க, நீங்கள் சொன்னதுக்காக ரொம்ப தேங்க்ஸு. நீங்கள் என்ன செய்யுங்க, எங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு வரீங்களா? சபைக்கு இல்லை, எனக்கு வீட்டுக்கு நீங்கள் சொல்லிட்டு வாருங்க, நான் ஒரு விருந்து தருவேன். அந்த விருந்தை நீங்கள் ஏற்றுக்கிடுவீங்கன்னா ஓகே. என்ன தெரியுமா, வாழை இலை வாங்குவேன். வாழை இலையில் உங்களுக்கு கத்திரிக்காய், வெண்டைக்காய், சுண்டைக்காய் கூட்டெல்லாம் வச்சுக்கிட்டு கடைசியில் அந்த மூலையில் கோழிக்கு அசுத்தம் ஒன்று வச்சுருப்பேன். கோழிக்கு அசுத்தம். அப்போ நீங்கள் அந்த விருந்தை தின்னுவீங்களான்னு கேட்குறேன். மூளை கட்டவளை நீ தின்ன மாட்டேன்னு எனக்கு இல்லை தெரியும். அப்படி நீ தின்னுவியா? தின்ன மாட்டேன். இதே போல் தான் சினிமாவில் நல்லதும் வரும், கெட்டதும் வரும். நமக்கு ஒத்து வராதப்பா. இருதய சுத்தம் கெட்டு போயிடும். நம்ம இருதயத்தை சுத்தமாக வச்சுக்கிடணும், இல்லைன்னா நமக்கு ஆண்டவருக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. நீ ஜெபம் பண்ணாலும் அதுக்கு பதில் வராது. என்னதோ பிச்சை போடுறாரு, ஏதோ உனக்கு நடக்குது, பிழைப்பு நடக்குது, அவ்வளோதான். ஆண்டவர் கிருபை, ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய ஒத்தாசை இருக்காது. யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான். இருதயம் சுத்தமாக இருக்கணும்னு முதல்ல சொல்லியாச்சு. அதுக்கு பிறகு இப்போ என்ன சொல்கிறேன், யார் பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான். இது சங்கீதத்தில் தானே எழுதியிருக்கு. ஆமாம், பின்ன எதில் எழுதணுமா? நீதிமொழிகள் எழுதணுமா? சங்கீதத்தில் எழுதணும், பைபிள் தான், பைபிளில் உள்ளது தான். கைகளில் சுத்தமுள்ளவன், இருதயத்தில் மாசு இல்லாதவன். யார் பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? அதுக்கு முதலாவது தாவி சொல்கிற கைகளில் சுத்தமுள்ளவன். நான் முதலாவது இருதயத்தில் மாசு இல்லாதவன் சொல்லிட்டேன். இருதயத்தில் கள்ளங்கபடு சூதுவாது இல்லாதவன், அவன் தான் ஆண்டவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான். மற்றவன் இருக்க முடியாதுங்க. இங்கே வான்னு சொன்னால் வரமாட்டான், இருன்னா இருக்க மாட்டான். அவனுக்கு தாக்கு பிடிக்காது. கடவுளே, நடந்ததை சொல்கிறேன். சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஊழியத்தின் ஆரம்பத்தில் எங்கேயோ காடாந்திரியாக சுற்றிட்டு கிடந்த ஒரு காட்டு கழுதை, ரோணிக்கத்துக்க வண்ணாத்திக்க அழுக்கு துணி சுமந்துட்டு இருந்த ஒரு கழுதை வந்தது, ஒரு பெண் கழுதை. என் மனைவிக்கு ஃபோன் பண்ணி, மிஸ்ஸு நான் தற்கொலை பண்ணி சாகணும்னு நினச்சிட்டு இருக்கிறேன், நான் வசம் இல்லாமல் ஒருத்தனிட்ட மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுது. மிஸ்ஸு, நீ வா, உனக்காக ஜெபம் பண்ணலாம், உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரனோட இடிப்பாருன்னு சொல்லி வந்திருக்கிற இடத்துல சேப்பரமானூரில் சினிமா பாட்டு போட்டிருக்கு கோவிலில். அந்த பாட்டை ஹம் பண்ணுறா போல. நீ என்ன ஹம் பண்ணுறேன்னு கேட்டேண்ணா. ஒன்றும் இல்லை, அங்கே கோயிலில் போட்டு இப்போ சினிமா பாட்டு ஹம் பண்ணுறேன். ராத்திரி ஒழுங்காக தூங்குறது உண்டான்னு கேட்டேன். ராத்திரி இந்த பாட்டே வந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு நாள் நான் வீட்டில் இருக்கிறேன், பரிசுத்தாவே என்னட்டு அவள் வீட்டுக்கு போகணுன்னு சொன்னார். உண்மை. நான் வீட்டுக்கு போனால் அப்பா அம்மா தம்பி எல்லாம் இருந்தாங்க. அது காணலை, அது எங்கேயோ போச்சு. நான் கேட்டேன், அது எங்கே போச்சுன்னு கேட்டேன். அது எங்கே போச்சு? நான் சில இடத்துல இப்படி பேசுவேன், அது அவள் இவளெல்லாம் சொல்ல மாட்டேன். அது எங்கே போச்சுதுன்னு கேட்டேன். அது அங்கே பக்கத்தில் ஒரு ஆளுக்கு வீட்டுக்கு போயிருக்கேன்.
அங்கே இருந்து வந்த உடனே என்ன கண்ட உடனே கையெல்லாம் உதற ஆரம்பிச்சிட்டு. நான் கேட்டேன், எங்கே போயிட்டு வரேன்? அங்கே போயிட்டு வரேன். சினிமா பார்க்கத்தானே போனேன்னு கேட்டேன். ஆமாம். எப்படி எப்படி இருதயத்தில் சுத்தமில்லை, மாசு இருக்கிறது, கரை படிஞ்சிருக்கிறது. இருதய சுத்தத்தை கெடுத்துரும் தம்பி. அதனால தான் நீ சினிமா பார்க்காத பாப்பா, இந்த கொம்மைக்கு ஆட்டத்தை எல்லாம் பார்க்காதன்னு சொல்கிறது. சத்தியமாக நீ டிவிலேயோ அந்த மொபைல்லையோ பார்க்குற மட்டும் இல்லை, உனக்கு கொம்மை ஆடுவாள்ல வீட்டில், உனக்கு அப்பன்னுட்ட அதை கூட பார்க்காத பாப்பா, அது கூட பார்க்காத. அது கொம்மை ஆட்டம். கொம்மை ஆட்டம் உங்கள் அப்பாட்டம் ஆடுறான், அது கூட பார்க்காத. அது உனக்கு வேண்டாம், உனக்கு ஜீவியத்தை நஷ்டப்படுத்திடும். நீ சின்ன பிள்ளை, பிறகு நீ உனக்கும் ஒரு கெட்ட பாடம் வரும். நம்ம வளர்ந்த பிறகு நம்ம இப்படி தான் ஆடணும் போல தெரியுதுன்னு தப்பு தப்பாக படித்து விடுவோம். இருதயத்தில் மாசு இல்லாதவர்களாக இருக்கணும். க்ளீன் ஹேண்ட்ஸ் அண்ட் எ பியோர் ஹார்ட். இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இருதயம் சுத்தமாக இருக்குன்னா நம்ம ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்தலாம், ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா செலுத்தலாம். ஆமாம், ஆண்டவர் நத்தான்வேலை கண்டு அவர் சொன்னார், கபடற்ற உத்தம இஸ்ரவேலன், கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். ஆமாம், கள்ளம் கபடு சூதுவாது இருக்கக்கூடாது. சுத்த இருதயம் உள்ளவர்கள், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். Blessed are those who are pure in heart, for they shall see God. ஆண்டவரை தரிசிப்பார்கள். ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரை தரிசிக்கிறீங்களா? பேய் தொந்தரவு எதுவும் இருக்கா? பேய் தொந்தரவு இருக்குன்னா நீங்கள் பாவ அறிக்கை பண்ணி ஆண்டவரிடத்தில் சரி பண்ணணும். ஆண்டவரை, எனக்கு பிசாசு தொந்தரவு வரக்கூடாது, எனக்கு ராத்திரி கெட்ட கெட்ட கனவு வரக்கூடாது, எனக்கு அமைதலான நித்திரை தரணும், எனக்கு பரலோக தரிசனம் தாரும், ஆண்டவரே என்னோடு இரும், அம்மை எனக்கு தூக்கம் வரணும்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். அதை விட்டுட்டு நீ பார்த்த சினிமாவும் பாடின சினிமா பாட்டையும் கம்முண்டிட்டு கிடந்த தூக்கம் வராது, உனக்கு வாழ்க்கையே மண்ணாக போயிடும். இருதயத்தில் சுத்தம் நமக்கு தேவை என்று ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார். நீங்கள் சுத்திகரிக்கப்பட விரும்புகிறீர்களான்னு தான் முதல் கேள்வி. எப்படி இருதய சுத்தம்? ஹல்லேலூயா. எனக்கு தாவீது கூட ஜெபம் பண்ணியிருக்கிறார் ஆண்டவரிடத்தில், தெரியுமா? தேவனே, சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், அப்படி ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிறார். என்னை சுத்திகரியும். 51 சங்கீதம் 7ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். என்னை சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேனே சொல்கிறாரு. எப்படிங்க சுத்தமாக முடியும்? 51:7 இருக்குல்ல, நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரி, நான் சுத்தமாவேன். என்னை கழுவியர்களும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். என்னை சுத்திகரி. ஆண்டவர்கிட்ட கேட்பீங்களா? ஆண்டவர்கிட்ட கேட்டால் சுத்திகரித்துருவார். அந்த பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக உம் சுத்தமுள்ள இரத்தத்தினால் சுத்திகரித்தீ சோத்தரிப்பேன். ஹல்லேலூயா. என்னுடைய இருதயத்தை சுத்திகரியும். ஆண்டவரே, உங்களுடைய இரத்தத்தினால் என்னை கழுவும். நம்முடைய பாவங்களை நம்மை சுத்திகரிக்க இயேசு கிறிஸ்துவ இரத்தம் வல்லமையுள்ளதாக இருக்கிறது. கழுவும் திரு இரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. சத்தியமாக நடந்ததை சொல்கிறேன், நீங்கள் யாரும் வருத்தப்படாதுங்க. ஒரு பையன் இங்கே வந்துக்கிட்டு இருந்தான், ஒரு பையன், நீங்கள் இல்லை, ஒரு பையன் உங்களுக்கு சொந்தக்காரனாக கூட இருக்கலாம். அவனுக்கு பொஞ்சாதி உண்டு, பிள்ளைகள் உண்டு, பேர பிள்ளைகள் உண்டு. வாலிப பிள்ளைகள் என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, 2-3 பிள்ளைகள், பாஸ்டர் சபைக்கு வர்றதுக்கே மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னு கேட்டேன். அவன் எங்களை இச்சையோடு பார்க்கிறான். அசுத்தாய் பிடிச்ச பயில திருத்துவார். அல்லாவிட்டால் செக்யூரிட்டி என்ன பண்ணிட்டு இருக்கிறீர்கள் சொல்லும் மீதியா. திருத்துவார், அல்லாவிட்டால் துரத்துவார். துரத்திட்டார். போடா நீ பாஸ்டர், வருமானம் குறையும் இல்லையா? நான் வருமானத்துக்கு தானே வந்திருக்கிறேன், உங்களுக்கு அப்படி தானே எண்ணம்? அப்படியா? நோ சார். அவன் திருந்தினா ஆண்டவர் திருத்தி சபையில் வச்சிருப்பார். அவன் திருந்தல. இன்னொரு அம்மா வயசானவங்க, என்னோட வயசு கூடனாங்க, அவங்க சொல்கிறாங்க, எல்லாருக்கும் பார்வையும் சுத்தமாக இல்லை பாஸ்டர், சில ஆட்கள் அசுத்தமாக பார்க்குறாங்க, வயசு கூடனவங்க சொல்கிறாங்க. எனக்கு கேட்குறதுக்கே வருத்தமாக போச்சு. இது என்ன புத்தி? இது எந்த ஸ்தலம்? ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற ஸ்தலத்தில் பார்வை சரியில்லையா, பேச்சு சரியில்லையா? என்ன நினச்சிருக்கிறானே இந்த பயிலுக? இவனு என்ன நினச்சிருக்கிறானு தான் நானும் கேட்குறேன். ஆண்டவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருக்கணும்னு சொன்னால் கை சுத்தம் இருக்கணும், இருதயத்தில் மாசு இல்லாமல் இருக்கணும், இருதய சுத்தம் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். மற்றவங்களுக்கு பார்த்தா தெரியுங்க, அவனை பார்த்தாலே தெரியும் இவன் எப்படிப்பட்டவன்.
இவனுக்கு பார்வை எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சு போயிடும். ஒருத்தனுக்கு தெரியாதுன்னு நினச்சிடாதுங்க, ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. இன்னும் சொல்கிறோம், சோதியக்காரன் மட்டும் இல்லை, பரிசுத்தவான்களுக்கே தெரியுது. அவனுக்கு எத்தனை பொஞ்சாதின்னே சொல்லிடுவாங்க. அவனுக்கு ஒரு பொஞ்சாதி 2 பாட்டி அப்படி சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் இருக்குது. இப்படி ஒன்றும் இல்லைன்னு நீங்கள் தப்பு தப்பாக சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காதுங்க. ஆண்டவரை வெளிப்படுத்திடுவார். இருதயத்தில் மாசு இல்லை, சூதுவாது இல்லை, கள்ளங்கப்படி இல்லை. இருதயம் சுத்தமாக இருக்குன்னா அல்லேலூயா சொல்லலாம், இல்லைன்னா சும்மா இருக்கலாம். நமக்கு வேண்டாப்பா இந்த அல்லலும் சொல்லவும் வேண்டாம். இருதய சுத்தம் இருக்கா? அதுதான் ஒரு கேள்வி, முதல் கேள்வி. அதுக்கப்புறம் 2ஆம் கேள்வி, இருதய சுத்தம் இருக்கா? அப்படி கேட்ட உடனே அல்லேலூயா சொல்கிறாங்க பிள்ளைங்க. இல்லை நீங்கள் எல்லாம் நல்ல பிள்ளைகள் தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், நான் ஜெபம் பண்ணுறேன், நீங்கள் நல்லா தான் இருக்கிறீங்க, இருதய சுத்தம் இருக்குன்னு கேட்டால் கொஞ்சம் பேர் அல்லேலூயா சொல்கிறாங்க. மற்றவங்க முழின்னு முழிக்கிறாங்க. எப்படா முடிப்பாருன்னா சீக்கிரம் முடிச்சிடுறேங்க, உங்களுக்காகவே சீக்கிரம் முடிச்சிடுறேன். ஏன்னா இருதய சுத்தம் இருக்க நம்ம கண்டா அவன் அந்த சைடு கொடுத்து ஒழிக்கிறான், அவன் சுத்தம் இல்லை. நாங்கள் சபைக்கு போயிட்டு ஆராதனை போயிட்டு வந்திருக்கிறோம். எங்கள் ஊரில் நடந்ததை சொல்கிறேன். ஒரு போலீஸ் வேன் வந்தது. வேன் வந்த உடனே நிறைய பேர் ஒழிக்கிறான். அங்கே சந்தில் ஒழிக்கிறான், பொந்தில் ஒழிக்கிறான், கடைக்கு பின்னால் ஒழிக்கிறான், அங்கே மரத்துக்கு பின்னால் ஒழிக்கிறான். ஏன் தெரியுமா? சொல்லிடுங்க பார்ப்போம். எதுக்கு? போலீஸ் வேன் அந்த காலத்தில் தண்ணி அடிக்கிறவனை பிடிச்சிட்டு போவாங்க. அவன் கூப்பிடுவான், ஏய் இங்கே வாயா, ஊது, அடி ஒன்று கொடுத்து ஏறா வண்டியில், வேன் ஃபுல்லாகும் வரையில் எல்லாரும் பிடிச்சி கொண்டு போயிடுவாங்க. அப்படி ஒரு காலம் இருந்தது. தெரியும் உங்களுக்கு? தெரியாதா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வயசு கூடுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சின்ன பிள்ளைகளுக்கு தெரியாது. அவன் எதுக்கு ஒளிஞ்சான்? நான் கேட்குறேன். ஆதாம் ஏவாளும் ஒளிஞ்சாங்க. ஏன் எதுக்கு ஒளிஞ்சாங்க? இருதய சுத்தம் இல்லாதவங்க ஆண்டவரோட பெரிய ஆள் ஆகணுமா? பேய் சொல்லி கொடுத்ததும் அந்த பொம்பளை கேட்டா, புருஷனும் கொடுத்தா, இருதய சுத்தம் இல்லை, ஆண்டவரோட பெரிய ஆள் ஆகணுமா? அது என்ன? அதனால் இப்போ ஆண்டவர் விளக்குனதை செய்து இப்போ ஆண்டவருக்கு சத்தம் கேட்டாலே பயம் கண்டு போச்சு, ஒழிச்சிருக்கிறாங்க. அதுதான் எனக்கு தெரியும். சில ஆட்கள் நம்ம கண்டாலே ஒளிவாங்க, அங்கே எங்கேயா வேற எங்கேயோ பார்க்குற போல, நம்ம பார்க்காத போல நடிப்பாங்க. எனக்கு தெரியாமல் இருக்குன்னா நீ நினைக்கிற, எனக்கு தெரியும். அவன் இருதய சுத்தம் இல்லை. இருதய சுத்தம் உள்ளவனுக்கு நம்ம பார்த்தா சந்தோஷமாக இருக்கும். கர்த்தரை சோத்திரம் பாஸ்டர், சோத்திரம், பிரைஸ் தி லார்ட். நமக்கு தெரியும். பாப்பா உனக்கு கதையெல்லாம் எனக்கு தெரியும், நீ ஒன்றும் வித்த ஒன்றும் காட்ட வேண்டாம். நீ எப்படி பிறந்த, யாருக்கு பிறந்த, உனக்கு அப்பா யார், உனக்கு அம்மா யார், அதெல்லாம் அந்த அத்தியாயம் அந்த ஜாதக புஸ்தகத்தில் கரெக்டாக இருக்கும். அந்த ஜென்ம சுபாவம் இன்னும் மாறலை. இருதய சுத்தம் இல்லை, கள்ளமும் இருக்குது, கபடம் இருக்குது, சூதும் இருக்குது, வாதும் இருக்குது. ஒளியிலாமான்னு பார்க்குறது. ஒளிக்கு வாய்ப்பு இல்லைன்னா என்ன செய்யணும் தெரியுமா? குனிஞ்சிடணுண்டா. ஃபோன் பண்ணினா எடுத்துடக்கூடாது, ஃபோன் பண்ணால் எடுத்துடக்கூடாது. எடுத்துட்டா தெரிஞ்சு போயிடும். என்ன காணலை, இன்னும் ரொம்ப மாதமாக சபைக்கு காணலை, என்ன ஆண்டவரை தேடண்டாமா? தேடணும், வருவேன். அவன் சரியில்லை, சுத்தம் கட்ட பையன். அவன் சுத்தம் கட்ட பையன். அவன் பெண்ணை கட்டினதே எப்படி கட்டினான்னு உனக்கு தெரியுமா? எனக்கு தான் தெரியும். பெண்ணு கட்டினதே சரியில்லாமல் கட்டினான். பெண்ணை கட்டிட்டு பெண்ணை ஒழுங்காக மனுஷியாக வச்சுருந்தானே, மிருகம் போல் நடத்தினேன். அதுவும் எனக்கு தெரியும். அந்த பெண்ணு என் மனைவிட்ட சொல்லுது. நான் என்ன பண்ணுறது? பெண்ணு எல்லாம் என்கிட்ட சொல்லண்டா, அதுக்கு டிபார்ட்மெண்ட்டு வேற இருக்குது. என்னத்தை சொல்லு? இருதய சுத்தம் இல்லை. சிலவனுக்கு பணத்தில் தான் குறி, சிலவனுக்கு பொருளில் தான் குறி. ஆமாம், ஆண்டவரை தேடணும், ஆண்டவரை நாடணும்னு ஒரு எண்ணமே இல்லை. அங்கே ஏசாயா சொல்லுவான், மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணை அறியும், என் ஜனமோ என்னை அறியவில்லை. ஃப்ராடுகளெல்லாம் ஆண்டவர் தூக்கி வீசிடுவார். ஆமாம், அவளுக்கு பொண்ணு இங்கே வந்துட்டு இருந்தாளுகல்ல, திருட மருதிலிருந்து 2 பொண்ணுங்க. அவ்வளோ பேர் எப்படி இருக்கிறாளுங்க? அவ்வளோ பாதாளத்தின் வாசலில் போய் நின்றுட்டு இருக்கிறாளுங்க. இறுதியில் சுத்தம் இல்லைம்மா, எனக்கு தெரியும். அதுக்கு காரணம் பெத்தால நீ தான் அதுக்கு காரணம். பிள்ளைகள் எங்கே போகிறாங்க, எங்கே வராங்க, யார்கிட்ட பேசுகிறாங்க, யார்கிட்ட பழகுறாங்க, அந்த டச் மொபைலில் என்னெல்லாம் வருது, அது பார்க்க தெரியலைன்னா தெரிஞ்சவங்கள்ட்ட இந்த செல்லை கொஞ்சம் பாருங்கள், இதை பார்த்து கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேட்டால் சொல்லி கொடுத்துருவாங்க. தட்டுன உடனே வந்துடும். அந்த பொண்ணுக்கு செல்லில் ஆம்பளை பயலுக வாலிப பயலுக ஃபோட்டோ வருது. அது தெரியாமல் வந்துட்டு, பைத்தியமே, யூ மென்டல், யூ ரோக், யார்கிட்ட பேசுகிற? சும்மா வந்துடுமா? அவனுக்கு எப்படி நம்பர் தெரியும்? அவனுக்கு ஃபோட்டோ எப்படி உனக்கு செல்லில் வரும்? இந்த வளராத பைத்தியம், நீ பைத்தியம் பிடிச்சி அலக்களிக்கப்பட வேண்டிய நாட்கள் மிக சமீபம். இருதய சுத்தமாக இருங்கப்பா, நல்லா இருக்கலாம். அது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், சவுண்டில் தெரியும்.
நல்லா இருக்கிறியா தம்பி? டேய் நல்லா இருக்கிறியா? அவன் ஒரு பார்த்தா திருடன். இருக்கிறேன். அவன் சொல்கிறதே தெரியுது, இவன் தான் திருடன். சைக்கிளை காணலை, எங்கே போச்சு? தெரியல. எங்கே தெரியல, நீ தான் எடுத்துகிட்டு போன, எனக்கு தெரிஞ்சு போச்சு. வேறு எங்கே சுவிட்ச் போர்டு காணல, யார் எடுத்தா? எனக்கு தெரிஞ்சு போச்சுல்ல. நீங்கள் கேட்க வேண்டியதானே, எங்கள்கிட்ட நேராக கேட்க வேண்டியதானே. இப்போ நீ வா, நான் கேட்குறேன். இப்போ நீ வா, உடனே இப்போ கேட்டுடுறேன். கொஞ்சம் கழிச்செல்லாம் கேட்க முடியாது, இப்போ தான் உடனே கேட்பேன். இருதய சுத்தம் இல்லாமல் திருட்டு புத்தி, ஏமாத்து புத்தி, கெட்ட புத்தி, அடுத்தவங்களை வஞ்சிக்கிற புத்தி, எல்லாம் நல்ல புத்தி இல்லை. இருதய சுத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைன்னா பரலோகத்துக்கே போக முடியாது. ஆண்டவர் சமூகத்தில் இருக்கணும்னா கைகள் சுத்தமாக இருக்கணுமாமே. அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா என்ன? சகோதரரே, உங்கள் பரிசுத்த கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். பரிசுத்த கரங்களை உயர்த்தி. சிலர் ஆண்டவரை துதிக்கிற வேளையில் எல்லாரும் சோத்திரிப்போம், கரங்களை உயர்த்தி கர்த்தரை சோத்திரிப்போம்னு சொல்கிற வேளையில் சிலர் கை கருப்பாக தெரியும். அது அவங்க கலர்னால இல்லை, அவங்க ஜீவியம் சரியில்லை. கருப்பான இருதயம், கர்த்தரற்ற இருதயம், அவங்க கையும் கருப்பாக தெரியுது. அதுதான் காரணம். ஜீவியம் சரியில்லை. கைகள் சுத்தமாக இருக்கணும். கை சுத்தமாக இருந்தால் நம்ம ஜீவியம் சுத்தமாக இருக்கும். நம்ம ஆண்டவர் சமூகத்தில் இருக்கலாம். ஆண்டவர் வைப்பார். இவனுக்கு கை சுத்தம் கிடையாது. இவன் கையை வச்சுக்கிட்டு என்னெல்லாம் செய்வான் தெரியுமா? எல்லா கள்ளத்தனமும் பண்ணுவான். கலப்படம் பண்ணுவான், கள்ளத்தராசு பிடிப்பான், வேறு என்ன செய்வான்? நான் பார்க்குறேனே, சொல்கிறேனே. அவன் கமிஷன் வாங்குவான், கொள்ள பயிலுக. அவன் ஜீவியம் சுத்தம் இல்லை சாமி. அவனுக்கு இங்கே இருக்க முடியாது. நான் வரமாட்டேன். அந்த சினிமா பாட்டு கம்பெனினால பொண்ணு, அந்த பொண்ணு என் மனைவிட்ட சொல்லியிருக்கு, எனக்கு இங்கே ஆராதனையில் இருக்க முடியலை, அப்படியே தலையில் அக்கினி போட்டுறது போல இருக்குன்னு. அப்படி தான் இருக்கும். தேவ சபையில் தேவன் எழுந்தருளி இருக்கிறார். அக்கினி ஜுவாலைகளை போன்ற கண்களை உடையவர். அக்கினி இறங்குறது போல இருக்குன்னு சொல்கிறார். உண்மைதானா? உண்மைதான். அப்படி தான் இருக்கும். அதனால தான் நிறைய பேருக்கு வர முடியாது. நீங்கள் கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. கள்ளத்தனம் இருக்குது, கையில் கள்ளத்தனம் இருக்குது, கள்ளத்தராசு இருக்குது, கலப்படம் இருக்குது, கமிஷன் இருக்குது. அதான் நிறைய பயிலுக வர்றதை நிறுத்திட்டானுங்க. கமிஷன் ஏஜென்ட், புரோக்கர்ஸ், அவனுக்கு சரி வராது. கை சுத்தம் இல்லை அவனுக்கு இங்கே கர்த்தருடைய பந்தியில் பங்கும் கொடுக்க மாட்டோம். அவனை மற்றவங்களும் தெரிஞ்சு போயிடும், இவன் கமிஷன், புரோக்கர் கேஸு, நமக்கு சரி வராது. ரியல் எஸ்டேட்லேயும் நிறைய கமிஷன், புரோக்கர் வேலையெல்லாம் இருக்குது. அவர் நல்ல கள்ளத்தராசு பிடிப்பார். ஆனால் அவர் விபிஎஸ்க்கோ சண்டே ஸ்கூலுக்கோ பணம் ஏதாவது கொஞ்சம் இறக்குவார். பொரியோ மிச்சரோ கடலையோ பிள்ளைகளுக்கெல்லாம் வாங்கி கொடுப்பார். உடனே அவருக்கு ஒரு பதவி கொடுக்கப்படும். சபையில் பதவி, அவருக்கு மூப்பர் பதவி கொடுப்பாங்க. அவருக்கு 2 மூக்குத்தி போடணும். அதுக்கு பிறகு அந்த மூப்பர் ஆக்கினா இல்லை, அவனுக்கு 2 மூக்குத்தி. செக்யூரிட்டி, நான் சொல்ல கேட்டுக்கிடும். அந்த மூப்பர் ஆக்கினா இல்லை, ஒருத்தன் ஊழியக்காரன் உள்ளவன், அவனுக்கு 2 மூக்குத்தி, அவனுக்கு பொஞ்சாதிக்கு 2 மூக்குத்தி, 4 மூக்குத்தி கவரிங்கில் வாங்கி கொடுக்கணும். பொண்ணிலெல்லாம் வாங்கி கொடுக்க நம்மகிட்ட காசு இல்லை, கவரிங்கில் வாங்கி போட்டுற வேண்டியது. என்ன கை சுத்தமாக இருக்கா? கணக்கெல்லாம் நல்லா கரெக்டாக கணக்கு வருதா? 4 3 எத்தனை? 4 3 8 9 4 3 7 4 7 எத்தனை? 4 7 27 27. சரிதானாட்டு பாப்பா? நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? உங்களுக்கு கவலையாக இருக்கா இந்த கணக்கெல்லாம் சொன்னால்? கணக்கு பிடிக்காதா உங்களுக்கு? ஏன்ப்பா கணக்கு பிடிக்காட்டா நான் என்ன செய்யணும்? தமிழ் சொல்லித்தரவா? தமிழ் சொல்லட்டா? இல்லைன்னா வரலாறு சொல்லட்டா? அக்பரின் ஆட்சி காலத்தில், ஹிமாயுவின் ஆட்சி காலத்தில், பாபரின் ஆட்சி காலத்தில், அதை சொல்லணுமா? நான் படிச்சுட்டு வந்து சொல்லித்தரேன். இப்போ எனக்கு சரி வராது. சொல்கிறவங்களுக்கு புரியுதா? என்னத்தை புரியுது? கை சுத்தமாக இருக்கான்னு கேட்டேன். யாருக்கு கையெல்லாம் சுத்தமாக இருக்குன்னு உங்களுக்கு தோணுது? அப்படி கையெல்லாம் சுத்தமாக தான் இருக்கும் ஆண்டவரே. எங்கள் கை கலப்படம் பண்ணுவதில்லை, கள்ளத்தராசு பிடிப்பதில்லை. இந்த கை யாரையும் முகாந்திரமின்றி யாரையும் அடித்ததும் இல்லை. இந்த கை சுத்தமாக இருக்குது, பரிசுத்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த கையினால் நான் யாருக்கு பொருளையும் திருடவும் இல்லை. திருட்டு பயம் முழின்னு முழிக்கிறோம் ஐயா. அந்த கை தான் திருடுக்கு உதவுன்னு தெரியுதா? அதான் ஆண்டவர் இருதயத்தில் மாசு இல்லாமல் இருக்கணும், கை சுத்தமாக இருக்கணும்னு சொல்கிறாரு. உங்கள் கை சுத்தமாக இருக்கா? சுத்தமாக இருக்கணும் விரும்புகிறீங்க? நான் ஆண்டோட கேளுங்க. உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும் திரு இரத்தத்தாலே
கரை நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தாலே, கரை நீங்க கைகளையே. கைகளை கழுவும், என்னுடைய கைகளை கழுவும் ஆண்டவரேன்னு கேட்கணும். அப்போ உங்கள் கை சுத்தமாக இருக்கும். மற்றவங்களுக்கு தெரியும், அவங்க கை சுத்தமான ஆள். அவங்க கடன் வாங்கினா கொடுத்துருவாங்க, அநியாய வட்டிக்கு பணத்தை கொடுக்க மாட்டாங்க. ஆமாம், அநியாயமான காரியங்களை அவங்க ஈடுபட மாட்டாங்க, அக்கிரம விஷயங்கள் எல்லாம் பண்ண மாட்டாங்க. சிலுவையில் அறையுண்டே இனி நான் அல்ல இயேசுவே, சிலுவையில் அறையுண்டே. இந்த கையினால் நான் இனி என்ன செய்ய மாட்டேன், யாரையும் அடிக்க மாட்டேன். இந்த கை யாரையும் அடிக்காது. இந்த கை தீமை செய்யாத கரங்கள், நன்மை செய்த கரங்கள், இயேசப்பாவின் கரங்கள். நீங்கள் அப்படி இருந்தால், உங்கள் கை சுத்தமாக இருந்தால் ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் நிலைத்திருப்பீர்கள். ஹல்லேலூயா. யோபு சொல்கிறாரு, கை சுத்தமுள்ளவங்க பலத்து இருப்பார்கள். அவன் பலத்து போவான்னு சொல்கிறார். யோபு 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிங்க. யோபு 17:9 எடுத்தால் படிங்க, இல்லைன்னா நானே படித்து நானே முடிக்க வேண்டியது. யோபு 17:9 சுத்தமான கைகள் உள்ளவன் மென்மேலும் பலத்து போவான். 9 பின்பகுதி, சரியா? சுத்தமான கைகள் உள்ளவன் மென்மேலும் பலத்து போவான். He who has clean hands shall be stronger and stronger. அவன் பலத்தின் மேல் பலன் அடைவான். கை சுத்தமாக இருக்கணும். ஹல்லேலூயா. உங்கள் கை சுத்தமாக இருக்கா? சுத்தமான கைகள் உள்ளவன் இனிமேல் மென்மேலும் பலன் அடைவான், பலத்து போவான். ஹல்லேலூயா. உங்களுக்கு இதெல்லாம் நான் இதுவரை சொல்லித்தரல, இல்லை, இன்னைக்கு தானே சொல்லித்தரேன். உங்களுக்கு புரியுதா? கை சுத்தமாக இருக்கிறவன் என்ன செய்வான்? மென்மேலும் களைச்சி போவானா, இழைச்சி போயிடுவானா, இழப்புளி போட்டுருவானா? பலத்து போவான். He will be stronger and stronger. Hallelujah. நீங்கள் பலத்து போகாததுக்கு ஒரு காரணம் கை சுத்தம் இல்லை. சுத்தமான கைகள், சுத்தமான கைகளால் சுத்தமான ஆகாரத்தை சாப்பிடுங்க, உடம்புக்கும் ஒரு பலன் உண்டாகும். திருட்டு பொருளை தின்னா உடம்பு சேராது. ஆமாம் ஆமாம், திருட்டு பொருள், கமிஷன், அவெல்லாம் நினச்சிட்டு இருக்கிறான் நம்ம நல்லா இருப்போன்னு. கொஞ்ச நாள் போட்டு நான் சொல்கிறேன் பாரு என்ன நடக்க போகுதுன்னு. சுத்தமான கைகள் உள்ள இந்த வசனம் யோபில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் இந்த வசனத்தை கேட்டிருக்கிறீங்களா? நானே இத்தனை வருஷம் ஊழியத்தில் இன்றைக்கி தான் இந்த வசனத்தை உங்களுக்கே சொல்கிறேன். என்ன கை உள்ளவன்? சுத்தமான கைகள் உள்ளவன். அம்மா புரியுதாம்மா? இந்த சபைக்கு வந்துட்டு புது செருப்பை திருடிட்டு போகக்கூடாது, வேறு யாருக்க துணிமணியும் தூக்கிடக்கூடாது. நீ உனக்கு கை சுத்தமாக இருந்துன்னா நீ மென்மேலும் பலத்திருப்பாய், நன்றாக இருப்பாய். அதுதான் அங்கே சொல்லியிருக்கு. ஹல்லேலூயா. உங்களுக்கு புரிஞ்சுதா? யாருக்கெல்லாம் புரிஞ்சுது? புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அங்கே ஒருத்தன் கை தட்ட போகிறான், அவன் கை தட்டலான்னு பார்த்தான், அல்லேலூயா சொல்லுங்கன்னு சொன்னோன்னு கையை அப்படி தட்டிட்டு தூக்கிட்டான். ஹல்லேலூயா. நிறைய பேர் சொல்லலை, உங்கள் கை சுத்தமாக இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. கை சுத்தம் இல்லை. கை நீட்டி வாங்கினீங்க, கடன் வாங்கினீங்க, திருப்பி கொடுத்தீங்களோ, அப்போ கை சுத்தமாக இல்லைன்னு அர்த்தம். கை நீட்டி வாங்கினதை, கடனாக வாங்கினதை கொடுக்கலன்னா கை சுத்தம் இல்லை. அது உண்மை. நீங்கள் எனக்கு தராததை நான் சொல்ல வரல சுவாமி, நீங்கள் கஷ்டப்படுறீங்க, நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கவும் இல்லை. உண்மை. நான் உங்களுக்கு எவ்வளோ தந்தேன்னே எனக்கு மறந்து போச்சு. நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கவும் இல்லை. உண்மையை தான் நான் பேசுகிறேன், நான் பொய்யெல்லாம் பேச மாட்டேன். இதை கேளுங்க. இப்போ என்ன சொல்கிறேன்? கை சுத்தமாக இருந்தால் நீங்கள் இன்னும் பலத்து போவீர்கள். கை சுத்தம் இல்லைன்னா தளர்ந்துருவீங்க. உங்களுக்கு பாடு. ஐயோ, அங்கே ஒருத்தன் என்னை பற்றி நான் கேள்விப்பட்டேன், அவன் கை சுத்தம் இல்லாமல் அவன் மனைவி அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறான். பிறகு கொஞ்ச நாள் ஒரு 50 வயசு தாண்டுற உடனே கையில் நடுக்க வந்துட்டு, கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிட்டு. கை சுத்தம் இல்லாதவனுக்கு சீக்கிரத்தில் நடுக்கம் வரும். அங்கே ஒருத்தன் கை சுத்தம் இல்லாமல் ஒரு கிராமத்துலேருந்து ஒருத்தன் திராசு பிடிச்சிட்டு இருந்தான், கள்ளத்திராசு. அவன் செத்து போயிட்டாம்மா. உங்களுக்கு சொந்தமா? எங்கள் சொந்தக்காரங்களை என் பாச சொல்கிறீங்க பாப்பா, உனக்கும் சொந்தமா? போயிட்டு போகுது. அவன் செத்து போயிட்டான்பா. கை சுத்தம் இல்லை, கள்ளப்ப. அதான் கை சுத்தம் உள்ளவனுடைய கை, அவன் இன்னும் பலத்திருப்பான். கை சுத்தமாக வச்சுக்கிடும், அது ரொம்ப முக்கியம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்துலாம் அப்படி தான். நான் காலையிலேயும் சொன்னேன் உபவாச ஜெபத்தில், கை நீட்டு கடன்னு சொல்லி வாங்கினான், கடனையே திருப்பி கொடுக்காம ஓடியே போயிட்டான். ஐயா, இவன் எந்த பரலோகத்துக்கு வருவான்? இந்த பரலோகத்துக்கு இடம் இருக்குமா?
கள்ள பயலுக்கு பரலோகத்தில் இடம் இருக்குமா? இருக்காது, வர முடியாது. ஆமாம், இது என்னன்னு கேட்குறேன். மழை நேரம் கொடையை கேட்ட, கொடையை கொடுத்தேன். அவள் கொஞ்சம் வசதி உள்ளவ தான், எல்லாம் ஒரே குடும்பம் தானே, வசதி உள்ளவ. கொடையை கொடுத்த திருப்பி தரண்டாமா? இது என்னதுன்னு கேட்குறேன். கை நீட்டி தானே வாங்கின கொடையை, மரியாதையாக ஒரு கொடைக்கு 2 கொடையோ வாங்கி கொண்டு சபையில் வச்சுட்டு போ. விலை கூடுனா புது கொடையை கொடுத்தேன், அவள் கொடையோடு போயிட்டான். கள்ளி கொள்ள புறாடு. இது என்னது? இவ்வளோ எல்லாம் பரலோகத்துக்கு வரவள? அப்போ நீங்கள் எல்லாம் பரலோகத்துக்கு வரணும்னு தானே ஆண்டவரை பின்பற்றுறீங்க. கையெல்லாம் சுத்தமாக வச்சுக்கிடுங்க, அப்போ தான் நீங்கள் பலப்படுவீர்கள், சிறப்படுவீர்கள். வயசான காலத்திலும் கை பலமாக இருக்கும், தெம்பாக இருக்கும். இல்லைன்னா கை காலெல்லாம் ஆட வேண்டியதுதான். என்ன பண்ணுறது? கையை சுத்தமாக வச்சுக்கிடுறீங்களா? எப்படி என்ன யோசிக்கிறீங்க? என்ன யோசனை வருதுன்னு நான் கண்டுபிடிக்கிறேனே. தம்பி, என்ன யோசனை வருது? அந்த இடத்த கொஞ்சம் அளக்கலாமா? இது எத்தனை சதுரம்? இது எத்தனை சதுரம் இருக்கும்? ஒரு கணக்கு யாருக்கா தெரிஞ்சால் சொல்லிடுங்களா? உத்தவசமாக சொல்லுங்கள். இந்த கட்டடம் எத்தனை சதுரம் இருக்கும்? ஒரு 5 சதுரம் இருக்குமா, 6 சதுரம் இருக்குமா? எனக்கு தெரியுதில்லை. நீங்கள் சொல்லிடுங்க, பார்த்துருவோமே உங்கள் கணிப்பை. இந்த கட்டடத்தை வேலை பார்த்தவர், அவர் கணக்கு பார்த்து சதுர அடிக்கு கணக்கு பார்த்து நாங்கள் பணம் கொடுக்கல. அவர் வேலை செய்ததுக்கு பணம் சதுர அடி இவ்வளோன்னு முதல்ல பேசணும். அவர் அங்கே ஒரு மாதாவை வணங்குறவர், எங்கள் அண்ணன் தான் கொண்டு வந்து விட்டது. சதுர அடி இவ்வளோ ரூபான்னு சொல்லி கொஞ்சம் வேலையாக செய்தார். பிறகு சொன்னார், எனக்கு கட்டுப்படி ஆகலை, நீங்கள் வேறு யாரையாவது பாருங்கள். நான் பிறகு வேறு யாரையா பார்த்தேன். அவர் வேலை செய்ததுக்கு உள்ள காசை கொடுத்துட்டேன். இந்த அளக்கிறதுலையே ஓட்டப்படுறது, அளக்கிறதுல ஏமாத்துறதுங்க, அளக்கிறதுல ஏமாத்துறாங்க. நம்மகிட்ட கொள்ளாடிக்கலாமான்னு பார்க்குறோம். இதெல்லாம் ஆண்டவர் பிள்ளைகள் செய்யக்கூடாது. அது கொத்தனாரும் செய்யக்கூடாது, சித்தாலும் செய்யக்கூடாது, ஆசாரியும் செய்யக்கூடாது, எலக்ட்ரீஷியனும் செய்யக்கூடாது. சார் இதில் 150 பாயிண்ட்ஸ் வருது சார். அப்படியா? ஆண்டவர் கிருபையினால் இந்த பில்டிங்க்கும் என்னுடைய வீட்டுக்கும் ஒயரிங் பண்ணின சகோதரர்கள் 2 பேர், அண்ணன் தம்பி, நல்ல சகோதரர்கள். பொய்ப்பு திலாட்டம் கிடையாது, ஏமாத்து கிடையாது. கரெக்டாக இத்தனை பாயிண்ட்ஸ். ஒரு பாயிண்ட் எவ்வளோ ரூபா? மற்றவன் சொல்கிறத விட எனக்கு குறைச்சி தான் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்காக இன்னைக்கு கூட நான் ஜோம் பண்ணேன். ஆண்டவரே அந்த சகோதரர்களை ஆசீர்வதியும், அவங்களை ரட்சியும்னு ஜோம் பண்ணேன். அதுதான் கைகள் சுத்தம். ஹல்லேலூயா. அந்த செய்யும் தொழிலே ஒரு சுத்தம், தொழிலில் ஒரு கலப்பிடம், எண்ணெயில் ஒரு கலப்பிடம், மண்ணெண்ணெயில் ஒரு கலப்பிடம், தேங்காய் எண்ணெயில் ஒரு கலப்பிடம், நீயே ஒரு கலப்பிடம். அவனுக்கு கடையில் வாங்காத தம்பி வேண்டாம், அவங்க குவாலிட்டி நல்லா இருக்காது, அவன் கலப்படம் பண்ணியிருப்பான். ஆமாம், நீங்கள் எப்படி உங்கள் கடை உங்கள் பிஸ்னஸ் குவாலிட்டி இருக்கா? என்ன அளக்கிற சதுரடி கரெக்டாக அளக்குறீங்களா? வெரி குட், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதுக்கு பிறகு ஒரு நாள் ஒரு விஷயம் நடந்து போச்சு. நான் இப்படி தானே பேசுவேன், உங்களுக்கு தெரியல, எனக்கு பேச்சு புரியுதில்ல தம்பி, புரியுதா? அங்கே பின்னால் இருக்கிறவங்களும் உங்களுக்கு புரியுதா? ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை படிச்சிங்கன்னா, ஆபிரகாமுக்கு பேரன், ஆபிரகாமுக்கு பேரனுக்கு பேர் என்ன? ஆபிரகாமுக்கு பேரனுக்கு பேர் என்ன? சொன்னால் தெரிஞ்சால் சொல்லுங்கள், இல்லைன்னா சும்மா பார்த்துக்கிட்டே இருங்க, முழிச்சுக்கிட்டே இருங்க, தூங்கிடாங்க. ஆபிரகாமுக்கு பேரனுக்கு பேர் என்னன்னு கேட்டேன். ஏசா யாக்கோபு. அதில் யாக்கோபுன்னு ஒருத்தர் இருந்தார்ல, அவரை பற்றி தான் நான் இப்போ சொன்னேன். அது ஆதியாகமம் 35:2-3 வசனத்தில் இருக்குது. சீக்கிரம், கொஞ்ச நேரம் தான் சொல்ல முடியும், அதுக்கு மேலே என்னத்தை சொல்கிறது? அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள், நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம், வாருங்கள். போதும், வெரி குட். யாக்கோபு வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு சொல்கிறார், உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணிட்டு வஸ்திரங்களை மாற்றுங்க, நம்ம எழுந்து எங்கே போவோம்? பெத்தேலுக்கு போவோம். தகப்பன் சொல்லுகிறார். குடும்ப தலைவன் தாங்க பொறுப்பு. ஏ அப்பனே, நீ தான் பொறுப்பு. உன் குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் பார்த்து நீ தான் சொல்லணும். எல்லாரையும் பார்த்து சொல்கிறார் யாக்கோபு. வீட்டாரையும் கூட இருந்த மற்றவர்களையும் பார்த்து சொல்கிறார், உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போடுங்கள், உங்களை சுத்தம் பண்ணுங்க, வஸ்திரத்தை மாற்றுங்க, உங்களை சுத்தம் பண்ணுங்க. அவருக்கு குடும்பத்தில் உள்ள வீட்டில் உள்ளவங்கள்ட்டையும் மற்ற அவங்களுக்கு கூட இருந்தாங்கல்ல அவங்கள்ட்டையும் என்ன சொல்கிறாரு? அந்நிய தெய்வங்களை விலக்கி போடுங்கள். அந்நிய தெய்வங்கள் இருக்குதா?
மற்ற சாம்பிராணி சூடஞ்சாம்பிராணி பிறகு குங்குமம் பொட்டு அதெல்லாம் இருக்குதா? அப்படியே அதெல்லாம் என்ன செய்யுங்க? அதெல்லாவற்றையும் நீங்கள் உங்களை விட்டு விலக்கி போடுங்கள். உங்களை சுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். வஸ்திரங்களை மாற்றுங்கள். சுத்தம் பண்ணுங்க, வஸ்திரத்தை மாற்றுங்க. அசுத்தமான சில விஷயங்கள் எல்லாம் இருக்குதா? சுத்தம் பண்ணுங்க. நம்ம எங்கே போவோம்? நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம். பெத்தேலில் அங்கே நமக்கு ஆராதனை இருக்கிறது. அங்கே பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொள்வோம். பெத்தேலுக்கு போவோம், சபைக்கு போவோம். எல்லாரும் வாருங்க, இங்கே வந்திருக்கிற எல்லாரும் வாருங்க. இந்த மாதிரி நீ ஒரு அதிக பிரசங்கியாகும். உனக்கு வீட்டில் சொந்தக்காரங்க வந்திருந்தாங்கல்ல, ஒரு நாள் ஆண்டவருடைய சபைக்கு கூட்டிகிட்டு வந்தியா? நீ தானே சோறு போட்ட, நீ தானே குழம்பு முட்டை கறியெல்லாம் வச்சு கொடுத்த. பொம்பளை உன்னை தான் கேட்குறேன், உன்னையே தான் கேட்குறேன், வேற யாரை கேட்குறேன்? ஒரு நாள் தேவ சமூகத்துக்கு கூட்டிகிட்டு வந்தியா? அவளுக்கெல்லாம் விருப்பம் இல்லை, அவள் வரமாட்டான். அவளை பின்ன என்னத்துக்கு கட்டையில் வச்சுருந்த? உனக்கு வீட்டில் கட்டையில், உனக்கு வீட்டில் எதுக்கு கட்டையில ஏற்றி வச்சுருந்தவன்னு கேட்குறேன். யாக்கோபு சொன்னது புரியுதா? ஐயோ புரியுதா? உனக்கு வீட்டில் யாராவது விருந்தாளி வந்தால் ஒரு வேளை விருந்து கொடு, அதுக்கப்புறம் ரெண்டாவது வேளை இருந்தால் நாங்கள் சபைக்கு போகிறோம் ஞாயிற்றுக்கிழமை, வீட்டில் உள்ள எல்லோரும் வாருங்க, எல்லோரும் கிளம்பு, உன்னாட்ட இருக்கிற மற்ற பேச்சாமியெல்லாம் விட்டுறி ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு வா, போவோம், கோயிலுக்கு போவோம். அதான் ஏன் ஆம்பளைக்கு தன்மை. நீ எல்லாம் ஆம்பளையா வேற என்னம்மா? ஆம்பளை தானே, யாக்கோபை போல இருக்கணும். யாக்கோபு தான் சரியான ஆள். நம்ம இப்போ என்ன செய்வோம்? வீட்டில் உள்ளவங்கள்ட்டையும் மற்றவங்கள்ட்டையும் ஒரே வார்த்தையில் பிடிக்கிறார், உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு வஸ்திரங்களை மாற்றுங்க, மற்ற சாமியெல்லாம் விட்டு அகற்றிடுங்க, நம்ம பெத்தேலுக்கு போவோம். ஹல்லேலூயா. அப்படி தெளிவாக இருக்கணும். அப்படி இல்லாதவனுக்கு நீ என்ன அங்கே விருந்து கொடுக்குற? உனக்கு அங்கே என்ன விருந்து கொடுக்கணுமா? ஆளைப்பாரு, அவளுக்கு புத்தி மட்டமான சூம்பின புத்தியாக இருக்குது. அதான் எனக்கு தெரியுது. இப்படிலாம் இருக்கக்கூடாது. பெத்தேலுக்கு போவோம். யாக்கோபு குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் உங்கள் வீட்டில் இருந்தவங்களையும் கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு? உங்களை சுத்திகரித்து கொள்ளுங்கள், வஸ்திரங்களை மாற்றுங்கள், பெத்தேலுக்கு போவோம். ஹல்லேலூயா. பெத்தேல் தேவ சமூகம், தேவ சபை, நம்ம போவோம். அதுக்கு பிறகு நெகேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் ஒரு சங்கதி எழுதியிருக்கு. அங்கே என்ன எழுதியிருக்கு? நெகேமியாவின் புஸ்தகம் நீங்கள் எடுத்து படிக்கலாம். நெகேமியா 12ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். எஸ்ராவுக்கு பிறகு தான் நெகேமியா வரும், நெகேமியாவுக்கு பிறகு தான் எஸ்தர் புஸ்தகம் வரும். இப்போ நெகேமியா 12ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். பக்கம் சொல்லணுமா? ஆசாரியரும் லேவியரும் தங்களை சுத்தம் பண்ணி கொண்டு ஜனத்தையும் பட்டண வாசல்களையும் அலங்கத்தையும் சுத்தம் பண்ணினார்கள். ஆசாரியரும் லேவியரும் தங்களை சுத்தம் பண்ணி கொண்டு ஜனத்தையும் பட்டண வாசல்களையும் அலங்கத்தையும் சுத்தம் பண்ணினார்கள். ஆசாரியர் லேவியரே தங்களை சுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். சரிதானா? அலங்கையெல்லாம் கட்டி வச்சா பிரதிஷ்டை பண்ணுற வேளையில் அவங்க கீத வாத்தியம் எல்லாம் பிரதிஷ்டை மகிழ்ச்சியோடு கொண்டாட எருசலேமுக்கு எல்லாரும் வந்திருக்கிறாங்க. இங்கே ஆசாரியரும் லேவியருமே தங்களை சுத்தம் பண்ணி கொண்டார்கள். அதுக்கு பிறகுதான் ஜனத்தையும் பட்டண வாசல்களையும் அலங்கத்தையும் சுத்தம் பண்ணினார்கள். முதலாவது ஆசாரியர்கள் லேவியரே தங்களை சுத்தம் பண்ண வேண்டியது இருந்திருக்கிறது. அதுக்கு பிறகுதான் நான் இப்போ சொல்கிறேன், உன்னுடைய ஜீவியத்தை சுத்திகரித்துக்கிட்டு நீ மற்றவங்களையும் சுத்திகரிப்பதற்கு முயற்சி செய், முன்னே வா. அப்படி தான் இங்கே சொல்லியிருக்கு. ஆசாரியரும் லேவியரும் தங்களை சுத்தம் பண்ணி கொண்டு பிறகுதான் ஜனத்தையும் பட்டண வாசல்களையும் அலங்கத்தையும் சுத்தம் பண்ணினார்கள். இப்போ பிரச்சனை என்னன்னா, அவரே சுத்தம் கட்டவர், அவர் எங்களை சுத்தம் பண்ணலான்னு பார்க்குறாரு. அவரே பீடி குடிப்பார், அவரே தண்ணி அடிப்பார், அவரே திருட்டு பொருளை கொண்டு வருவார், அவரே ஏமாத்து கேஸு ஃப்ராடு. அவர் எங்களை எல்லாம் நீங்கள் சுத்தமாகுங்க, நம்ம எல்லாம் இப்போ பெத்தேலுக்கு போவோன்னு சொல்கிறாரு. ஒரு ஆளும் செவி கொடுக்க மாட்டாங்க, அற்பமாக பேசுவாங்க, அற்பமாக நினைப்பாங்க. முதலாவது நான் அடுத்தவங்களை சுத்தம் பண்ணுறதுக்கு போடுற நம்முடைய ஜீவியத்தை சுத்திகரித்து கொள்ள வேண்டும். அது ஆசாரியனாக இருந்தாலும் சரி, லேவியனாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆண்டவரை சேவிக்கிற யாராக இருந்தாலும் முதலாவது நம்ம சுத்தம் பண்ணிக்கணும், நம்முடைய ஜீவியத்தை சுத்திகரிக்கணும். அது ரொம்ப அவசியம். நம்ம ஜீவியத்தை சுத்திகரிக்காமல் அடுத்தவங்கள்ட்ட நம்ம போய் பேச போனால் தப்பாக பேசுவாங்க. அவனுக்கு யோக்கியம் எங்களுக்கு தெரியாமலாம் இருக்குது. கள்ளன் எங்களையே ஏமாத்தினா எங்கள்கிட்டயே பணம் வாங்கி திரும்ப இன்னும் தரல, அவன் பெரிய வேதம் சொல்கிறான், ஏசுனார்கிட்ட வான்னு கூப்பிடுறான்.
இவனை நம்பி நம்ம போக முடியாது, நமக்கு மரியாதை கெட்டு போயிடும். ஆசாரியர் லேவியர் தங்களை முதலாவது சுத்தம் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகுதான் ஜனத்தையும் பட்டண வாசல்களையும் அலங்கத்தையும் காம்பவுண்டையும் சுத்தம் பண்ணுறாங்க. அப்படி தான் இருக்கணும். நீங்கள் உங்கள் ஜீவியத்தை சுத்தம் பண்ணிக்கிட்டு வாயில் வெத்திலையை போட்டுட்டு அந்த புகையில் எங்கே போச்சு? புகையில் சனிக்கிழமை வருமா? எத்தனை விரல்னு சொன்னீங்க? அதுக்கு எத்தனை விரலாம்? விரலெல்லாம் நான் சொல்ல வரல, நான் எண்ணவும் இல்லை, எனக்கு அது வேலையும் இல்லை. வயசு காலம். வாயில் வெத்திலையும் போட்டுக்கிட்டு அங்கே ஒரு பக்கத்தில் பீடியும் குடிச்சிக்கிட்டு வா யோசனார்கிட்ட வா, அவர் நல்ல கடவுள், யோசனார்கிட்ட வாயா, எனக்கு தெரியும் அவன் தண்ணி அடிக்கிறவன், அவன் ஒரு திருட்டு பய, அவன் பீடி குடிக்கிறவன், அவன் ஒரு ஏமாத்துக்காரன், அவன் என்ன கூப்பிடுறான் பாரு, வேறு ஆள் கிடைக்கலையா அவனுக்கு, நமக்கே மரியாதை போயிடும். அதனால் ஆசாரியர் லேவியர் செய்தது போல் நம்முடைய ஜீவியத்தை சுத்தம் பண்ணிட்டு பிறகு நம்ம பக்கத்தில் அக்கம் பக்கத்தை சுத்தம் பண்ணுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். பாருங்களா, போமா, நம்ம போமா, இயேசுநார்கிட்ட போவோம். பரிசுத்த தேவன் நீரே, பரிசுத்த தேவன், அவரை தொழுது கொள்ள போமா? வாரீங்களா? நாங்கள் வாரங்க, உங்கள் கூட நாங்கள் வாரோம். உங்கள் கூட எங்கள் பையனை கூட்டிகிட்டு போகிறீங்களா? அக்கா என் பொண்ணை கூட்டிகிட்டு போகிறீங்களா? அவங்க ரொம்ப சுத்தமானவங்க, அவங்கள நம்பி நம்ம பையனை விடலாம், பொண்ணை விடலாம். அக்கா கொஞ்சம் நின்று விடுங்க, என் பொண்ணு வருது, நீங்கள் கூட்டிகிட்டு போங்க. நம்ம சுத்திகரித்த கட்டவர்களாக இருந்தால் மற்றவங்க நம்ம நம்புவாங்க, நம்ம அவங்களையும் கூப்பிடலாம், நல்லா இருக்கும், வருவாங்க. நீங்கள் நம்புறதுக்கு பாத்திரமா இல்லையே, உங்களை பற்றி ஒரு நல்ல பேர் இல்லையே, அவங்க சரியில்லை, அவங்க ஆள் சுத்தம் கட்டவங்க. என்ன கட்டவங்க? என்ன கட்டுறவங்களா? மார்க்குக்கு பாஸ் ஆகாதவங்களா? சுத்தம் கட்டவங்கன்னு சொல்லுவீங்கல்ல, அதான் அவங்க சுத்தம் கட்டவங்க. அவனை நம்பி பையனை விடாத, இவன் கெடுத்து போடுவான். டே தம்பி, அவனை நம்பி இவனை கூட விட்டுறாத, கெடுத்து போடுவான். அந்த பெண்ணை நம்பி நம்ம பிள்ளைய விட்டுறாத, அவள் கெடுத்து போடுவாள். அந்த பொண்ணுகிட்ட அவள் சுத்தம் கட்ட பொண்ணு, அவள் சூமின புத்தி உள்ளவ, விட்டுறாத. சுத்திகரிக்கப்பட்டவர்களாக நீங்கள் இருந்தால் உங்களை நம்பி மற்றவங்க கூட வருவாங்க, மற்றவங்க உங்கள் கூட விடுவாங்க. நீங்கள் மற்றவங்களையும் சுத்தம் பண்ணுறதுல முயற்சி பண்ணலாம். நீ வா, இயேசு ஒன்றை வா, உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை சுத்திகரிப்பார், உன்னை நடத்துவார். நீங்கள் சொல்கிறத மற்றவங்க நம்புவாங்க. யாக்கோபு வீட்டாரையும் கூட இருந்தவங்களையும் சுத்தம் பண்ணுறாரு. இங்கே ஆசாரியரும் லேவியரும் தங்களை சுத்தம் பண்ணி கொண்டார்கள். அதுக்கப்புறம் மற்ற இடத்தையும் சுத்தம் பண்ணுறாங்க. அது கரெக்ட். இது நம்ம வாட்டையை விட்டுக்கிட்டு, சகோதரனே, புதிய ஏற்பாட்டிலேருந்து சொல்லட்டா, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போட்டு நான் ஒரு சவுண்டு கொடுப்பேன், நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருங்க, சிதறிடாதுங்க, பதறிடாதுங்க, சொல்லிட்டு சவுண்டு கொடுக்கட்டா. எதுக்கு சவுண்டு கொடுப்பேன்னு தெரியுமா? கடவுள் சொல்லிட்டு தானே கொடுத்தேன், நீங்கள் ஏன் ஒரு மாதிரி சிதறினீங்க? இது என்னது? நான் சொல்லிட்டு தானே சவுண்டு கொடுத்தேன். எதுக்கு இந்த சவுண்டு கொடுத்தேன்னு தெரியுமா? ஒரு ஃபேனும் ஓடலை, குளிராக இருக்குது, அங்கே 2 பேருக்கு ஒரு ஃபேன் ஓடுது, அது ஒரு அநியாயம். உங்களுக்கு மனசாட்சி இல்லை, ஒன்றும் ஃபேன் ஆஃப் பண்ணாதுங்க, ஃபேன் ஓடட்டு, ஃபேனு ஓடட்டு, ஓடாதது அப்படியே ஓடாமல் இருக்கட்டு. சொல்கிறத கேளுங்க. என்னத்தை சொல்லிகிட்டு இருக்கிறேன்? நீங்கள் ஏன் தூங்குறீங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கிறேன். என்ன ஆசாரி நம்ம சுத்தமாக இருந்துக்கிட்டு நம்ம ஜீவியத்தை சுத்தம் பண்ணிக்கிட்டு மற்றவங்கள நம்ம ஆண்டவர்கிட்ட கூப்பிட்டா நீங்கள் வாங்கன்னு சொன்னால் வருவாங்க. நம்ம சரியில்லாமல் இருந்துட்டு அடுத்தவங்கள கூப்பிட்டா நம்ம பரியாசம் பண்ணுவாங்க, அற்பமாக பேசுவார்கள். அதனால நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம நடையிலும் உடையிலும் சுத்தபத்தமாக இருக்கணும். அந்த பையனை கூட அனுப்பு, இந்த பையனை நம்ம வீட்டு பையனை, அவன்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் வராது. அந்த பையன் நல்ல சுத்தமான பையன், அவன்கிட்டேருந்து எந்த கெட்ட பழக்கமும் படிக்க மாட்டான். இந்த அக்கா கூட அனுப்பு, பாப்பாவை அக்கா கூட அனுப்பு, அக்கா இந்த பையனை இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டு பத்திரமா கூட்டிகிட்டு வாங்க. சரி அவங்களால இந்த பொண்ணு கெடாது. இது சில பொண்ணுங்க சரியில்லாத பொண்ணுகளாக இருக்கும். நம்ம பிள்ளைகளை கூடவே விடவே கூடாது, விலக்கிடணும். அவள் கூட சேர்ந்துடாத, அவள் ஒன்று நம்ம வீணாக்கி போடுவா, அவள் ஒரு சுத்த ஃப்ராடாகும் அப்படின்னு விளக்க வேண்டிய நிலைமை வந்துடும். அப்படி நீங்கள் செய்வீங்களா? நான் செய்வேனே, தைரியமாக செய்வேனே, செய்திருக்கிறேனே. அந்த பொண்ணு கூட சேராத, அவ்வளோ கூட வச்சுக்கிடாத. ரொம்ப அவள் ஒரு பெரிய ஃப்ராடு, இன்டர்நேஷ்னல் ஃப்ராடு.
நீ வச்சுக்கிடாத, எதுவும் பேசாத, பழகாத. கல்யாணம் ஆனவளையும் சொல்லுவேன், ஆகாதவளையும் சொல்லுவேன், கிழவியையும் சொல்லுவேன், குமரியையும் சொல்லுவேன். அப்படிப்பட்டவங்களாக இருக்கக்கூடாது. நல்ல புத்தியோடு இருக்கணும். இதோ சுத்திகரிக்கப்பட்டவர்களாக இருக்கணும். சுத்தமான ஆள். அந்த பாட்டி இருக்கிறாங்களே ரொம்ப சுத்தமான ஆள். அப்போ பாட்டிகிட்ட பேசலாம், பழகலாம். அந்த பையன், அந்த அண்ணனா சுத்தமான ஆள். அவர் ஏமாற்ற மாட்டார், கெடுதல் பண்ண மாட்டார். கெடுதலுக்கு ஏதுவான ஒன்றே அவர் சொல்லிக் கொடுக்க மாட்டார். இது அப்படி இல்லையே, நம்ப முடியலையே. கடவுளே, அந்த பயலா உங்களுக்கெல்லாம் தெரியாத விஷயங்கள் நான் சொன்னேன்னு வச்சுக்கிடுங்க, உங்களுக்கு தாங்காது நடுராத்திரியில். நான் அதனால் அதெல்லாம் சொல்ல விரும்பலை. ரொம்ப மோசம், ரொம்ப மோசம். இனிமேல் வேண்டாம். அவனை நம்பி விடாத, இவளை நம்பி விடாத. ஆமாம், அவன் ஒரு சுத்தங்கிட்ட போய், அவள் ஒரு சுத்தங்கிட்ட பொண்ணு. அவள் என்ன பண்ணுவானே நமக்கு தெரியாது. திருடுவான், ஏமாத்துவான், வஞ்சிப்பான். நம்ம பிள்ளைய கொண்டு அடை வைக்க முடிஞ்சால் கூட அடை வச்சு போயிடுவான். கடவுளே, இப்படியெல்லாம் பண்ணுவாளுவோளா? பண்ணுவாளுங்க. அதனால் சுத்தங்கிட்ட கூட யாரும் சேராத. பாப்பா, நான் சொல்லிடுறேன்டா, உனக்குத்தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். டேய், என்ன யோசிக்கிறிய? அவளுக்கு இப்போ போதையில் இருக்குது. போதை இப்போ கொஞ்ச நேரத்தில் ஃபுல் போதை ஏறிடும். ஃபுல் போதை ஒரு 11:30 போதை ஏறிடும். இன்னும் 2 நிமிஷம் இருக்கா? அதுக்கப்புறம் இது என்னது போதைக்க வேலை? உனக்கு அப்போ போதையில் தானே இருந்தான், எனக்கு தெரியும்ல. அதுக்கு வேலை இப்போதும் பண்ணுது. அது பண்ணிட்டு போட்டு. ஆசாரியர் லேவியரே பரிசுத்தம் பண்ணிட்டு தான் மற்ற இடத்த எல்லாத்தையும் சுத்தம் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம மற்றவங்கள ஆண்டவர்கிட்ட கொண்டு வரவங்க நம்ம சுத்தம் பண்ணவங்களா? நம்ம ஜீவியத்தை சுத்தம் பண்ணிவிட்டு அடுத்தவங்க கூப்பிடுங்க. என்னம்மா, அம்மா சொல்ல புரியுதாம்மா? அப்படி செய். பிறகு ஆண்டவர் சொல்கிறாரு அவருடைய ஜனத்தை பார்த்து, எசேக்கியேல் 37 அதிகாரம் 23 வசனம், நான் உங்களை சுத்தம் பண்ணுவேன்னு சொல்கிறார். எசேக்கியேல் 37:23. அவ்வளோதான். அது எங்கே இருக்கான் ஆண்டவர்? இந்த பிள்ளைகள்கிட்ட என்ன சொல்கிறது? எசேக்கியேல் 37:23 பாப்பா. அவர்கள் இனி தங்கள் நரகலான விக்கிரங்களினாலும் தங்கள் அருவருப்புகளினாலும் தங்களுடைய சகல மீறுதல்களினாலும் தங்களை தீட்டுப்படுத்துவதும் இல்லை. அவர்கள் குடியிருந்து பாவம் செய்த எல்லா இடங்களிலிருந்தும் நான் அவர்களை நீங்களாக்கி ரட்சித்து அவர்களை சுத்தம் பண்ணுவேன். அப்பொழுது அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். இஸ்ரவேல் மக்களை பற்றி ஆண்டவர் சொல்றாரு, இனி தங்கள் நரகலான விக்கிரங்களினால் அருவருப்புகளினால் மீறுதல்களினால் தங்களை அவர்கள் தீட்டுப்படுத்துவதில்லை. அவர்கள் குடியிருந்து பாவம் செய்த எல்லா இடங்களிலிருந்தும் அவர்களை நீங்களாக்கி அவர்களை ரட்சித்து. நீங்கள் முன்னால் குடியிருந்த இடத்துல இப்போ பாவம் எல்லாம் செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்தில்ல, அந்த இடத்துலேருந்து உங்களை விடுவிச்சு உங்களை சுத்தம் பண்ணுவேன்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ அந்த இடத்துலேருந்து உங்களை விடுவிச்சிருக்கிறாருன்னா உங்களை எதுக்கு விடுவிச்சிருக்கிறாரு? சுத்தம் பண்ணுவேன். அப்போ தான் நாம் அவருடைய ஜனமாக இருப்போம், அவர் நம்முடைய தேவனாக இருப்பார். இப்போ உறவு முறை எப்படி வருது? உறவு முறை பெண்ணு கொடுத்ததுலேயே பெண்ணை கெட்டுனதுலே இல்லை. ஆண்டவருக்கு நமக்கு உள்ள உறவு முறை எதில் வருது தெரியுமா? ஆண்டவர் நம்மை சுத்தம் பண்ணுவேன்னு சொல்கிறாரு. முன்னால் குடியிருந்து பாவம் செய்த இடத்திலிருந்து உங்களை நீங்களாக்கி ரட்சித்தார், விடுவித்தார். அது எந்த இடத்த ஆண்டவருக்கு மனசில் வச்சு சொல்கிறார் தெரியுமா? அந்த எகிப்து தேசத்தில் குடியிருந்த அதை சொல்கிறார். எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்ததை அங்கேருந்து உங்களை விடுவித்தேன், உங்களை ரட்சித்தேன், சுத்தம் பண்ணுவேன்னு சொல்கிறார். நம்ம ஆண்டவர் அந்த இடத்திலிருந்து விடுதலையாக்கி நல்ல இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். இதுக்கு உங்களை சுத்தம் பண்ணுவேன், நீங்கள் அவருடைய ஜனமாக இருப்பீர்கள், அவர் உங்கள் தேவனாக இருப்பார். ஹல்லேலூயா. நம்ம சுத்தம் பண்ணப்பட்டாதான் அவர் நமக்கு தேவன், நாம் அவருடைய ஜனம். அதை மறந்துடாதுங்க. அப்படி இல்லைன்னா பெரிய கஷ்டம்தான். நமக்கு ஆண்டவருக்கும் உறவு முறிஞ்சு போயிடும். 1 யோவான் 3:3 சொல்கிறாரு, அவர் சுத்தமாக உள்ளவராக இருக்கிறது போல. படிக்கிறீங்களா? ஒரு சான்ஸ் தரேன். 1 யோவான் 3 அதிகாரம் 3 வசனம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவர் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்கிறான். கல்கண்டு, பனங்கல்கண்டு சாப்பிடணும். சாயங்காலம் வாழைப்பழமோ தேங்காய் பழமோ தின்னா தொண்டை ஒரு மாதிரி பண்ணும், நாக்கு குளறும். அது அந்நிய பாஷை பேசுகிறதுனால இல்லை. சாயங்காலம் என்ன செய்யணும்? பனங்கல்கண்டு தின்னணும், சூடாக காப்பி குடிக்கணும்,
வாழைப்பழமோ முந்தம்பழமோ தின்னா தொண்டை இதாகி போயிடும். நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறேன், இந்த வசனம் எப்படி, வசனம் படித்தது நல்லா தான் இருக்குது, நல்லா கண்ணீர்னு இருக்கணும். இல்லை இதெல்லாம் என்ன பண்ணுதுக பாப்பா, நீ என்னப்பா பண்ணுற, வசனம் படிக்க தமிழ் வராதா, அப்போ நீ இங்கிலீஷில் படி, நான் தமிழில் சொல்கிறேன். ஏன் அதுக்கு என்ன கெட்டு போச்சு, அவங்களுக்கு தமிழ் வருது இல்லை இங்கிலீஷ் வரும், இன்னும் நீங்கள் அப்படி இங்கிலீஷில் சொல்லுங்கள், நாங்கள் கேட்டுக்கிட்டோம். என்ன எழுதியிருக்குன்னு படிச்சிருக்கீங்களா, அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகிறான். யார் சுத்தமுள்ளவராக இருக்கிறாங்களா, நமக்கு ஆண்டவர் சுத்தமுள்ளவர், அவர் சுத்தமான தேவன். அங்கே கேருபீன்கள் சேராபீன்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க தெரியுமா, 2 சட்டைகளினால் பறக்கிறாங்க, 2 சட்டைகளினால் பாதங்களை மூடுகிறார்கள், 2 சட்டைகளினால் என்ன செய்கிறாங்க, முகத்தை மூடிட்டு என்ன சொல்கிறாங்களாம், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் அறிந்திருப்பதாக என்று சொல்லி கர்த்தரை துதிக்கிறார்கள். என்ன, நம்ம ஆண்டவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாமும் பரிசுத்தமாக இருக்கணும்னு நமக்கு சொல்கிறாரு. கேட்டிங்களா, நீங்கள் பரிசுத்தமாக இருக்கணும்னு மனசு இருக்கான்னு தான் கேட்குறேன். உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கா, நான் எப்படி இருப்பேன், நான் நாயை போலையும் இருப்பேன் பன்றியை போலையும் இருப்பேன், அது என்னது, அதான் பேதுரு அப்போஸ்தலன் எழுதியிருக்கிறாரு. கழுவப்பட்ட பன்றி என்ன செய்யுமா, சேத்துல பொருளுமா, பிறகு நாய் கக்கினதை நீ நாயா பண்ணியா, நீ நாயா பண்ணியா, எங்கேயாவது ஆடு கக்கினதை தின்ன பார்த்துருக்குறீங்களா, கழுவப்பட்ட ஆடு பன்றியை போல எங்கேயாவது சேத்துல புரண்ட பார்த்துருக்கிறீங்களா, இல்லை இல்லை, நீங்கள் ஆடா அல்லது பன்றியா, பன்றி இல்லை இல்லை பன்றியா நீ, இல்லை இல்லை, உனக்கு கோபம் வருதா, ஒன்றையா கேட்டேன், வேறு யாராவது கேட்டிருப்போம், ஒன்றும் நான் கேட்க மாட்டேன், நீங்கள்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், நான் சொல்ல உனக்கு புரியுதாப்பா, அவர் பரிசுத்தமாக இருக்கிறது போல தன்னை சுத்திகரித்து கொள்கிறான். நம்ம ஆண்டவர் பரிசுத்தர் இல்லையா, அதனால் நம்மவும் சுத்தபத்தமாக இருக்கணும். நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க, நம்ம வீட்டில் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய பெற்றோர் எப்போதும் சுத்தமாக இருப்பாங்க. அதனால் நான் சின்ன வயசுலேயே நான் பார்த்து படித்தது கதை, என்னுடைய தகப்பன் சுத்தமாக இருப்பாப்பில்ல எப்போதும். இன்னும் சொல்கிறேன், அயன் பாக்ஸ் வச்சு தேய்ச்சி தான் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, ரொம்ப நீட்டாக இருப்பாங்க. அதனால நானும் சின்ன பிள்ளையிலேருந்து அயன் பாக்ஸ் வச்சு தேய்ச்ச துணியை தான் போடுவேன். இன்னும் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வருத்தப்படாங்க, தப்பாக சொல்லலை, போடுற பன்னியை நான் முதற்கொண்டு தேய்ச்சி தான் போடுவேன், உடுக்கிற லுங்கியை கூட தேய்ச்சி தான் போடுவேன். அங்கே படித்த பாடம், பெற்றோரிடத்துலேருந்து படித்த பாடம். நம்ம ஆண்டவர் பரிசுத்தமாக இருக்கிற பரிசுத்த தேவன், அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிற போல நம்ம எப்படி இருக்கணும், நம்மவும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எங்களுக்கு அதுக்கு முடியலையே, நாங்கள் என்ன பண்ணுறது, நீங்கள் ஒரு காரியம் செய்கிறீங்களா, நான் சொல்லித்தரட்டா, நீங்கள் கேட்பீங்களா, யாரெல்லாம் கேட்பீங்க, கேட்குறவங்களுக்கு மட்டும் சொல்கிறேன், யாரெல்லாம் கேட்பீங்க, இது என்னோட வெடிக்கிறாரு, தூங்காமல் இருக்குதான் பாப்பா, ஒன்றையும் வெடிக்கிறேன். இதை ஒரு விஷயம் இருக்குது, சிலர் தப்பு தப்பாக சொல்லி கொடுக்குறாங்க, என்ன தெரியுமா, நீ கல்வாரியை நினச்சிப்பார், கல்வாரியை தியானம் பண்ணு, ஏசப்பா சிலுவையில் தொங்குன நினச்சிப்பார். எவன் நினைப்பான், பாவத்தை நினச்சிட்டு இருக்கிறவள, பெண்ணை நினச்சிட்டு இருக்கிறவள, காதலை நினச்சிட்டு இருக்கிறவள அவள் சிலுவையாக நினைப்பா, கிடையாது. வசனத்தை படிச்சுப்பார், அப்போ நான் சொன்னது கரெக்டாக இருக்கும். 119ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம், வாலிபன் தன் வழியை அதனால் சுத்தம் பண்ணுவான். அடுத்து மீதியை படிப்பாப்பா. உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதினால் தான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதினால் தானே. வசனம், தேவ வசனம் நமக்கு வேணும். ஆண்டோடைய வசனத்தை நிறைய படிக்கணும், நல்லா தியானம் பண்ணணும், வசனத்தை நினைக்கணும், மனப்பாடம் பண்ணணும். வாலிபன் எப்படி வழியை சுத்தம் பண்ணுறான், வசனத்தின்படி காத்து கொள்கிறதுனால். வசனத்தை நம்ம உள்ளத்தில் ஏற்றுக்கணும், வசனத்துக்கு இடம் கொடுக்கணும், வசனத்தை மனப்பாடம் பண்ணணும், வசனத்தை தியானம் பண்ணணும். அப்போ தான் நம்ம வழி சுத்தமாகும், சுத்தமாக இருக்கும் வசனம் நம்ம ஜீவியம். வசனமே எனக்கு வேண்டாங்க, எனக்கு எனக்கு என்னதோ வருது, என்னத்தை வருதா, வசனம் உனக்கு வருதா, வசனம் வருதுன்னா உன்னுடைய ஜீவியம் சுத்தமாகும். வசனம் இல்லையா சுத்திகரிக்கப்பட மாட்டேன். வசனம்தான் உம்முடைய வேதமே சத்தியம், வசனமே சத்தியம். ஆமாம், வாலிபன் எதனால சுத்தம் பண்ணுகிறான், அவருடைய வசனத்தினால.
அடுத்து யோவான் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஆண்டவரே சொல்கிறார், என்னுடைய உபதேசத்தினாலே. யோவான் 15:3 படிங்க. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினால், ஆண்டவருடைய உபதேசத்தினால், யூ ஆர் க்ளீன் த்ரூ த வேர்ட் விச் ஐ ஹவ் ஸ்போக்கன் அண்ட் யூ. உங்களுக்கு சொன்ன வசனத்தினால, உபதேசத்தினால இப்போ நீங்கள் சுத்தமாக இருக்கிறீங்க. வசனத்தை எவ்வளவு நம்ம ஏற்றுக்கொள்கிறோமோ, எவ்வளவு தியானிக்கிறோமோ, எவ்வளவு மனசில் வச்சு அவ்வளோ ஜீவியம் சுத்தமாக இருக்கும். நீ அழுதுட்டா போதும், ஆண்டவரே ஏசப்பான்னு அழுதா போதும், உடனே எல்லாம் சரியாயிடும். அப்படி இல்லை. வசனத்தை தியானம் பண்ணு, வசனத்தை படி, வசனத்தை மனப்பாடம் பண்ணு, வசனத்தை உள்ளத்தில் பச்சிக்க. நீ சுத்திகரிக்கப்படுவாய், நீ சுத்தமாக இருப்பாய். இதுதான் பெரிய ரகசியம். கெட்ட எண்ணம் எல்லாம் வராது, கெட்ட போக்கில் போகணுன்னு வராது, ஜீவியம் சுத்தமாகும். ஆமாம், அங்கே பெரியா சபையில் உள்ளவங்க மனோவாஞ்சியாக இருந்து வசனத்தை என்ன பண்ணினார்கள்? தியானம் பண்ணினார்களா? வசனத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். அதனால அவர்கள் நல்லவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆண்டோடைய வசனம், நம்முடைய வசனம் சத்தியம். வசனத்தை நம்ம தியானம் பண்ணணும். தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அதை கடைபிடிக்கணும். வசனத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆமாம், அவருடைய வசனத்தை நம்ம உள்ளத்தில் ஏற்றுக்கிட்டோன்னா பிறகு தேவையில்லாத ஒன்றும் வராது, உள்ளே வராதுன்னா வராது. நீங்கள் வேணும்னா செய்து பாருங்கள். வசனத்தை படியுங்க, வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், இந்த வசனத்தின்படி என்னை நடத்தும். உபதேசம், ஆண்டோட இங்கிலீஷ் பைபிள் அழகாக இருக்குது, தமிழ்லேயும் நல்லா இருக்குது. இப்போ உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே சுத்தமாக இருக்கிறீர்கள் ஆண்டவர் சொல்கிறார். எதுக்கு அவங்க சுத்தமாக இருக்கணும்னு சொன்னார் தெரியுமா? அங்கே தான் ரகசியமே இருக்குது. இந்த 2ஆம் வசனத்தில் இருக்குது, 15:2. அதிக படிங்க பார்ப்போம். 15:2. என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அதிக கனிகளை கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுகிறார். கனி கொடுக்கிற கொடி அதிக கனிகளை கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுகிறார். நம்ம ஆண்டவருக்கு கொஞ்சம் பிரயோஜனம் உள்ளவங்களாக இருக்கிறோம்ல, இனி ரொம்ப பிரயோஜனம் உள்ளவங்களாக மாறணும்னா என்ன? நம்மை சுத்தம் பண்ணுகிறார், நம்மை அவருடைய வசனத்தினால சுத்திகரிக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கெல்லாம் அதெல்லாம் பிடிக்காதுங்க. இந்த சுத்தம் பண்ணுறதெல்லாம் பிடிக்காது. வீடை சுத்தம் பண்ணாதுங்க, அழுக்காகவே போடுங்க. உடம்பையும் சுத்தம் பண்ணாதுங்க, குளிக்காதுங்க. போன கிறிஸ்துமஸு குளிச்சிங்களா? இனி இந்த கிறிஸ்துமஸு குளிப்பீங்களா? குளிப்போம். நான் சொல்கிறேன், இங்கே கனி கொடுக்கிற கொடியை இன்னும் அதிக கனி கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுகிறார். எங்களுக்கு தான் இவ்வளோ பாடு, இவ்வளோ பிரச்சனை. நீங்கள் இன்னும் ஆண்டவருக்கு என்று அதிக கனிகளை கொடுக்கணும்னு ஆண்டவர் உங்களை சுத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு அதை நன்மைக்கு தான் ஆண்டவர் செய்கிறார். ஆமாம், நீங்கள் ஆண்டவருக்காக அதிக கனிகளை கொடுக்க வேண்டும் என்று தான் ஆண்டவர் வசனத்தினால் உங்களை சுத்தம் பண்ணுகிறார். உடனே கோவப்படக்கூடாது. என்னத்தை ஒரு பிரசவம் பண்ணுறாரு, என்னை பார்த்து சொல்கிறாரு, எனக்கு மாப்பிள்ளை சொன்னதை கேட்டுட்டு சொல்கிறேன். உனக்கு மாப்பிள்ளையை நான் பார்த்தே இவ்வளோ நாளாச்சு, உனக்கு மாப்பிள்ளைகிட்ட பேசியே இவ்வளோ காலம் ஆச்சு. ஆனால் என்னட்ட ஆண்டவர் சொல்லுவார் உன்னை பற்றி, இப்போ சொல்லுவார் உன்னை பற்றி பேசுகிறதுக்கு. நான் பேசுகிறவன், நீ ஆண்டவருக்கு வந்து ரொம்ப கனி கொடுக்கணுன்னா உன்னுடைய ஜீவன் இன்னும் சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியம். உன்னாட்டையும் கொஞ்சம் தில்லு முள்ளெல்லாம் இருக்கத்தான் செய்யுது, கள்ளங்கபடெல்லாம் இருக்குது. நீ ரொம்ப சுத்தமான ஆளெல்லாம் கிடையாது, அது எனக்கே தெரியும். எனக்கு வெளிப்பாடு வர உண்டு சொன்னேன்ல, வெளிப்பாடு வர உண்டுன்னு சொன்னனோ இல்லையா? அவன் பாவம் போல இருக்கிறான்டு, அவன் அப்படி பாவம் போல இருக்கிறான்னு நம்பிட முடியாது. அவனுகிட்டையும் ஒரு வடி மருந்து இருக்கு. ஒரு வடி மருந்து இருக்குடா பையா. உமா, நீ பாவம், ஒரு அப்பாவி பிள்ளை, அது ஒரு ஏழை பிள்ளை, அவன் நல்ல பிள்ளை, எல்லாம் உண்மைதான். நான் எல்லாத்துக்கும் ஆமாம் சாமி சொல்லியாச்சு, ஒத்துக்கிட்டாச்சு. ஆனால் இன்னும் அதிக கனிகளை கொடுக்கும்படி ஆண்டவர் உன்னை சுத்தம் பண்ண விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆனால் ஒரு குழப்பம் என்னன்னா, நமக்கிட்ட இருக்கிற குழப்பத்தை நமக்கு தான் தெரியும். நமக்கு பார்வைக்கு நம்ம சுத்தமாக தான் இருக்கிறோம். அது சாலமன் ஞானி சொல்லியிருக்கிறார். மனுஷரின் வழிகள், நீதிமொழிகள் 16:2 வசனம் சொல்லி முடிச்சிருவேன், ரொம்ப நேரம் இதுக்கு மேலே சொல்ல முடியாது. நீதிமொழிகள் 16:2 சொல்கிறாரு, மனுஷனுடைய வழிகள் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள், கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார்.
என்னதோ தடுமாறுது, பனங்கற்கண்டு வாங்கிட்டு வா, 50 100 வாங்கி போடு வாயில். அம்மா என்னது கர்த்தரோ மனுஷரின் வழிகள் அப்படி இல்லையா? அதை தானே படிக்கணும். மனுஷரின் வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள். மனுஷரின் வழிகள் எல்லாம், மனுஷனுக்கோ வழியெல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானதுதான். ஆனால் கர்த்தரோ இருதயத்தை நிறுத்து பார்க்குறாரோ. மனுஷனுடைய வழியெல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானது. அப்போது கள்ள ரூட்டில் போகிறான், யாருக்கும் தெரியாமல் போகிறான், ஒளிச்சு போகிறான், மறைஞ்சு போகிறான், ஏமாற்றிட்டு போகிறான். மனுஷனுடைய வழியெல்லாம் அவனுக்கு பார்வைக்கு சுத்தமாக தான் இருக்கும், உனக்கு பார்வைக்கு சுத்தமாக இருக்கும். ஆனால் நடக்கையில் தான் விளங்கும் சுத்தமாக இல்லையான்னு உள்ளது. அதான் 20 நீதிமொழிகள் 20:11 சொல்கிறாரு, பிள்ளையின் செய்கை சுத்தமோ படி. பிள்ளையின் செய்கை 21:20-11 நீதிமொழிகள். பிள்ளையானாலும் அதன் செய்கை சுத்தமோ செம்மையோ என்பது அதன் நடக்கையினால் விளங்கும். நடக்கையினால் விளங்கும். அம்மா அம்மா நடக்கையினால் விளங்கும். பிள்ளையின் என்ன செய்கை சுத்தமாக இல்லையான்னு உள்ளது எதனால் விளங்குமா? கடவுளே, பிள்ளையனாலும் செய்கை சுத்தமோ செம்மையோ என்பது அது நடக்கையினால் விளங்கும். நடக்கையில் தெரியும் இவன் நல்லா நடக்கிறானா. அங்கே சொன்னாங்க ஒரு வீட்டில் ஒரு கதை. ஒரு வீட்டில் ஒரு அம்மாவுக்கு ஒரு பையன், 2 பையலுங்க. ஒருத்தனுக்கு பொண்ணு பார்க்க வந்தாங்க. எதுக்கு வந்தாங்க? பொண்ணு பார்க்குறதுக்கு. சாயங்காலம் வீட்டில் எல்லா லைட்டையும் போட்டாச்சு. பாப்பா தண்ணி கொண்டு வா, தண்ணி கொண்டு வான்னு. அந்த பாப்பா தண்ணி கொண்டு வந்து கொடுக்குது. மரியாதையாக பயபக்தியாக கொடுக்குது. ஒரு மீடியம் சைஸு டம்ளரில் கொடுக்குது. வாங்கி குடிச்சிட்டு சரி போகலாம் அப்படின்னு சொல்லுதுன்னா விஷயத்தை கேட்டேன். எதுக்கு இப்படி மாப்பிள்ளை வீட்டிலேருந்து அம்மா வந்து முன்னாலே பொண்ணை பார்க்குறா, அதை தண்ணி கொண்டு வான்னு சொல்கிறான்னு கேட்டேன். உங்களுக்கு அதுக்கு விஷயம் தெரியுமா? எதுக்குன்னு தெரியுமா? தெரியாதுல்ல, நான் சொல்கிறேன் கேளுங்க. அந்த பொண்ணு மொண்டியா மொடமானு அறியணும் முதல்ல. அதுக்கு தான் தண்ணி கொண்டு வா. அப்படி நடந்து போகிறவள பாப்பா இவ ஒழுங்காக நடக்கிறாளா, உடம்பை அசைச்சு நடிகை போல நடக்கிறாளா அப்படி அவளுக்கு தெரியும். இப்போ கிளவியானாலும் அந்த பயலுக்கு அம்மா இல்லை, அவளுக்கு தெரியும். ஒழுக்கமான பொண்ணா ஒழுங்காக நடக்கிறதுலே சரியில்லை, நடப்பே சரியில்லை. நடக்கையில் விளங்கும் சுத்தமானவனா சுத்தம் கட்டவனான்னு. அவள் பார்க்குறா ஒழுங்காக நடக்குது. தண்ணி கொண்டு வர சொன்னால பெரிய டம்ளரில் கொண்டு வந்தாலும் வச்சுக்கிடுங்க, இது பெரிய கை, காசு நிற்காது, இவள் எல்லாத்தையும் செலவழித்து தீத்துருவான்னு அவள் புரிஞ்சு விடுவாளாம். சின்ன டம்ளரில் கொடுக்கணுமா. அதனால தான் தஞ்சாவூர்காரங்க கொடுக்குறதே இவ்வளோ போல் சின்ன டம்ளர், பிளாஸ்டிக் டம்ளர், அதிலே 1/2 டம்ளர் ஊற்றி கொடுப்பாங்க. அதான் குடி. எனக்கு பிடிக்காது, நான் யார்கிட்டையும் வாங்கி அதனால் குடிக்கவும் மாட்டேன். அவங்க சரியாக திருப்தியாக கொடுக்க மாட்டாங்க. என் வீட்டில் வரவங்களுக்கு 1 டம்ளர் ஃபுல்லாக கொடுப்பேன். அது ஹார்லிக்ஸ் ஆனாலும் சரி, பூஸ்ட் ஆனாலும் சரி, போனிட்டா ஆனாலும் சரி. 1/2 டம்ளர் கொடுக்குறதுக்கு என்னது? அதுக்கு நீ கொடுக்கவே வேண்டாமே. எனக்கு யாராவது கொடுத்தாங்கன்னா நான் கவனிச்சுக்கிடுவேன். சரி இந்த கை இவ்வளவு தான், இது சூம்பின கை, இது நிறைய கொடுக்காது, இது கொஞ்சம் தான் நமக்கு ஊற்றணும், நம்ம அதோட மனசில் வச்சுக்கிட்டு சும்மா இருக்க வேண்டியதான். தாராளமாக கொடுக்குற கை. அந்த பிள்ளையாண்டா அவன் அவன் எப்படி சுத்தமாக என்னான்னு உள்ளது எப்படி விளங்குமா? நடக்கையினால் விளங்கும். நடக்க எப்படி இருக்குது அது அங்கே எழுதியிருக்கு. ஆமாம், பை ஹிஸ் டூயிங்ஸ், அவனுடைய செயல்களினால் விளங்கும். இவன் எப்படி சுத்தமாக இல்லையா? இவன் அங்கே இருந்துக்கிட்டு மோட்டாரை போட்டுட்டு தூங்கிட்டானா அது பெரிய பாவம் இல்லை, அவன் திருடல். அங்கே ஏதாவது தூங்கிட்டு போயிட்டானா அவன்லாம் எடுக்க மாட்டான். அவன் எங்கே போனான்? அவனை தூங்க விட்டுருந்தீங்களோ, அவன் எங்கேயாவது சாஞ்சிருப்பான். சாஞ்சிருந்துட்டு கொஞ்ச நேரம் தூங்கிடுவான். அவனை எழுப்பி பரவட்டி எல்லாம் கொடுப்பாங்க, கொடுங்க. நல்ல பையன்தான். பிள்ளையானவனும் அவன் செம்மையானவனோ என்னன்னு உள்ளது அவன் நடக்கையினாலே விளங்கும், அவனுடைய செயல்களினால் விளங்கும். சுத்தமாக என்னான்னு உள்ளது செயல்களினாலும் விளங்கும். ஆமாம். பிறகு இன்னொன்று ஒன்று இருக்குது, அந்த 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இருக்குது. எப்படி தெரியுமா? 21:8 குற்றமுள்ளவன் தன் வழிகளில் மாறுபாடுள்ளவன், குற்றமுள்ளவன் வழிகளில் மாறுபாடுள்ளவன், சுத்தமுள்ளவனோ தன் கிரியையில் செம்மையானவன். வெரி குட். சுத்தமுள்ளவனோ கிரியையில் சுத்தமுள்ளவன். இதுதாங்க விஷயமே. as for the pure his work is right. அவன் இருதய சுத்தமுள்ளவன், நல்லா செஞ்சிருக்கிறான்.
அவன் செய்கிற வேலையிலேருந்தே தெரியும் இவன் சுத்தமுள்ளவனா, இவன் செம்மையானவனா. சுத்தமுள்ளவன் அவன் சுத்தம் கட்டவன், அவன் ஒழுங்காக செய்ய மாட்டான், பணத்தை வீணாக்காதுங்க, அவனை வச்சு ஒரு வேலை வாங்காதுங்க. நான் பச்சையாக தான் சொல்லுவேன், பழமாக எல்லாம் சொல்ல மாட்டேன். நீங்கள் பழத்தை வாங்கி தின்னுங்க, எனக்கு பழம் வேண்டாம், நான் பச்சையாக தின்னுவேன். பச்சையாக சொல்லுவேங்க. The way of man is froward and strange, but as for the pure, சுத்தமுள்ளவனுக்கு எப்படி? his work is right, perfect. அவன் சுத்தமான ஆடு, அவனை வச்சு இந்த வேலையை செய்யலாம், அவன் நல்லா செய்வான், அவனை நம்பலாம். அவன் மனசு சுத்தம். ரட்சிக்கப்படாதவனுக்கே மனசு சுத்தமாக இருக்குது. ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிறான், ஞானஸ்நானம் பெற்றேன்னு சொல்கிறான், பரிசுத்தம் பெற்றேன்னு சொல்கிறான், சுத்தம் இல்லை, ஆள் சுத்தம் இல்லை. அவன் வேலை நல்லா இல்லை, அவன் மனசார வேலையை செய்யவும் இல்லை. அவன் சம்பளம் நிறைய வாங்குறான், அதுக்குள்ள வேலையை செய்யலை. அவிசுவாசிக்கிட்ட படிக்க வேண்டிய பாடம் விசுவாசிக்கு இருக்குதே. இதில் இப்படி கொஞ்சம் வேலை செய்யணும், செய்கிறீங்களா? நான் செய்கிறேன் சார். அப்படியா செய்யும். நான் பார்க்க வேண்டாம், வைக்க வேண்டாம், வேலை நீட்டாக நடக்குது, நல்லா பண்ணுறாங்க. அப்படியெல்லாம் மனிதர்கள் வாழ்கிறார்கள். எங்கே? நம்ம நாட்டில், நம்ம வாழும் பகுதியில். நீங்கள் எப்படி? பொறாமைப்படுகிறான். சபைக்கு வந்துக்கிட்டு இருந்தான் கொஞ்சம் வருஷம், அவனுக்கு பயங்கர கஷ்டம், கடன் எல்லாம் ஆகி போச்சு, மனசு நிம்மதி இல்லைன்னு சபைக்கு வந்தான். அவனுக்கு பிள்ளைகளெல்லாம் உண்டு. ஆண்டவர் காட்டுறாரு, அசுத்தாவி அவனை அலக்கழித்து சபையை கொண்டு போகுது. நாங்கள் கூப்பிட்டு பேசுகிறோம், அசுத்தாவி ஒன்று அலக்கழித்து சபையை விட்டு கொண்டு போகும். பேசிகிட்டு இருக்கிறவங்க என்ன சொல்கிறப்பில் தெரியுமா? எனக்கு இங்கே வந்தாலே எரியும். நான் நினச்சேன் ஒருவேளை கூரையிலேருந்து சூடு இறங்கி எரியுதோன்னு. உங்களுக்கு எப்படி எரியுதுன்னு கேட்டேன். மெதுவா எப்படி எரியுதுன்னு கேட்டேன். இவ்வளோ ஃபேனுங்க ஓடுதில்லை, அதை பார்த்தாலே எனக்கு எரியும். அர்த்தம் புரிஞ்சுதான்? இருதய சுத்தம் இல்லை. அவன் செம்மையானவன் கிடையாது, சுத்தம் கட்டவன். ஆண்டவர் பார்த்தாரு, அவனை கொண்டு போயிட்டாருங்க. சத்தியமாக சொல்கிறேன், அவனை கொண்டு போயிட்டாரு. சுத்தங்கிட்ட பயலெல்லாம் ஆண்டவர் வைக்க மாட்டார். தம்பி, நீ ஒரு காரியம் செய், நீ சுத்திகரிக்கப்படணும், என்னை கழுவும், என்னை சுத்திகரியும், நான் உம்முடைய சமூகத்தில் நிலைத்திருக்கணும், நான் செய்கிறது நல்லா இருக்கணும். அவன் தான் அந்த வேலை செய்தான், நல்லா பண்ணியிருக்கிறான், வேலை நல்லா பண்ணியிருக்கிறான். கொத்தனார் வேலையை நல்லா பண்ணியிருக்கு, அந்த எலக்ட்ரீஷியன் நல்லா வேலை பண்ணியிருக்கு, இந்த தளம் போட்டவர் நல்லா பண்ணியிருக்கிற நல்ல மனுஷன், சுத்தமான மனுஷன். அவர்கிட்ட அந்த லைட்டை கொடுத்து சர்வீஸ் பண்ணு தம்பி, இந்த ஆம்பிளிஃபயரை சர்வீஸ் பண்ணுங்க. அப்படியா? அவர்கிட்ட நம்பி கொடுக்கலாம். அவர் ஸ்பேஸெல்லாம் மாற்ற மாட்டார், நல்ல செய்து தருவார். ஜெனரேட்டர் சர்வீஸ் அவர் நல்லா செய்வார், நல்ல மனுஷன், சுத்தமான ஆள். உங்களை பற்றி அப்படி சொல்ல முடியுமா? நீங்கள் ரொம்ப சுத்தமான ஆள், நல்லா செய்வீங்க. இன்னும் சொல்லட்டா, அவங்க முறுக்கு, நீங்கள் முறுக்கெல்லாம் நல்லா செய்கிறீங்க, ஆனால் பல்லு தான் உடஞ்சிரும் போல இருக்க கடவுளே. நீங்கள் நல்லா முறுக்கு செஞ்சீங்களா? முறுக்கு யாருக்கெல்லாம் செய்ய தெரியும்? நம்ம அம்மா, அந்த அம்மா வருவாங்கல்ல, நீலத்தனூர் அம்மா வரலையா? பாப்பா எங்கே வரலையா? நல்லா பண்ணுவாங்க முறுக்கு. அவங்கள விட இன்னொரு வேளை நான் கண்டுபிடிச்சிட்டேன், சூப்பராக பண்ணுவாங்க. நான் வேணும்னா சவால் விட்டு சொல்கிறேன், நல்ல சாஃப்டாக நல்ல குவாலிட்டியாக தரமாக பண்ணுவாங்க. இந்த இருதயத்தில் தான் இருக்கு சங்கதியே. அவங்க செய்கிறது வாயில் வைக்க முடியல. இன்றைக்கி சாயங்காலம் சட்னியே வாயில் வைக்க முடியலை. பாப்பா உப்பு கூட போட்டியாப்பா, அன்பினால தான். உப்புட்டவரை உள்ளளவு நினை. நம்ம பாஸ்டர் நம்ம நினைக்கணும்ல, கொஞ்சம் உப்பு கூட போட்டு விட்ருவோம். தெரியாமல் போட்டுட்டோம் பாஸ்டர், நீங்கள் கோவிச்சுக்கிட்டாங்க, என்ன மானத்தை வாங்காதுங்க. நான் ஒன்றும் சொல்லலை பாப்பா, உனக்கு வேற சொன்னேன்னா யாருக்கும் தெரியாது. நான் சொல்கிறது கேளு, இருதய சுத்தமாக இருந்தால் நீங்கள் செய்கிறது நல்லா இருக்கும், சாப்பாடு கூட குவாலிட்டியாக இருக்கும், தரமாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை பாயாசம் நீங்கள் செஞ்சால் அப்படி இருக்கணும், நல்லா இருக்குதா? சாப்பாடு எப்படி பாஸ்டர்? நல்லா இருக்குது. சில வேளையில் அவங்க இது யார் செய்தா, நான் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவோம்மா, நல்லா இல்லை, நான் தின்னவே மாட்டேனே, இங்கே கொண்டு வந்து வைப்பாங்க, நான் எனக்கு வீட்டிலேருந்து வந்த சாப்பாடை தான் சாப்பிடுவேன், இதை தொடவே மாட்டேன். அவங்க ஆள் சுத்தம் இல்லை, அவங்க செய்கிறதும் சுத்தம் இல்லை, இருதயம் சுத்தம் இல்லை. அவங்களுக்கு பொறாமை, எரிச்சல், அதோடு அவங்க சுத்தம் இல்லாமல் செய்கிறாங்க. நமக்கு சரி வராது சுவாமி, நீங்கள் நல்லா சுத்தமாக இருந்து நீங்கள் செய்யுங்க, நல்லா இருக்கும். நான் சொன்னது இப்போ புரிஞ்சிட்டில்ல? என்ன யாருக்கெல்லாம் புரியுது? தம்பி புரியுதடா? அவனுக்கு கொஞ்சம் புரியுது.
ஆண்டவரே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. சுத்த மனசோடு நீங்கள் சுத்தமாக இருந்து செஞ்சால் செம்மையாக இருக்கும், நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். அதுக்கு பிறகு நான் சொல்கிறேன் பாரு, இந்த நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தை படிங்க. நீதிமொழிகள் 30, 11, 12. தங்கள் தகப்பனை சபித்தும் தங்கள் தாயை ஆசீர்வதியாமலும் இருக்கிற சந்ததியாரும் உண்டு. தாங்கள் அழுக்கற கழுவப்படாமல் இருந்தும் தங்கள் பார்வைக்கு சுத்தமாக தோன்றுகிற சந்ததியாரும் உண்டு. இதை பாருங்க, தங்களுடைய பார்வையில் சுத்தமானவர்கள் போல தோன்றுகிறார்கள் ஒரு கூட்டம். அவங்க உண்மையிலே பயங்கரமான அயோக்கியர்கள். 30ஆம் அதிகாரம் 11, 12 தான் சாலமன் ஞானி சொல்கிறதுனால நமக்கு சரியாக புரியுது. அங்கே என்ன நடக்குது தெரியுதா? என்ன நடக்குது? சுத்தங்கட்ட பயிலுக, சாபம் பிடிச்ச பயிலுக, வீணா போன பயிலுக என்ன பண்ணுறானுங்க? சுத்தங்கட்டவனுங்க அவனுங்க தப்பாக வேலை பார்க்குறானுங்க. ஆனால் அவனுங்க என்ன நினைக்கிறானுங்க? அதை நம்ம படித்தோம்ல 30ஆம் அதிகாரத்தில் 11, 12 படித்தோம்ல. தகப்பனை சபிக்கிறவன் தாயை ஆசீர்வதியாமல் இருக்கிற சந்ததி இருக்கிறது. தாங்கள் அழுக்கற கழுவப்படாமல் இருந்தும் பார்வைக்கு சுத்தமாய் தோன்றுகிற சந்ததி இருக்கிறது. அப்படி பார்த்துருக்குறீங்களா? நீங்கள் யாரா பார்த்துருந்தா, நான் யாருன்னு கேட்க மாட்டேன், பார்த்துருந்தா கையை உயர்த்துங்க. நான் பார்த்துருக்குறேன், அதனால் கையை உயர்த்துறேன். நீங்கள் யாரும் பார்க்கலையா? தகப்பனை தூசிக்கிறவன், தாயை தூசிக்கிறவன், தாயை அடிக்கிறவன், அப்படியெல்லாம் ஆளை பார்த்தது இல்லையா? உங்களுக்கு ஆளை காட்டி தரணுமா? நேரம் விடிஞ்சதும் இங்கே நில்லுங்க, நான் வந்து உங்களுக்கு ஆளை காட்டிக்கிட்டு போகிறேன். நான் பார்த்துருக்குறேன், அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் அப்படிப்பட்ட ஆட்களை பார்த்தது இல்லையா? இங்கே என்ன சொல்கிறாரு தெரியுமா? சாலமன் ஞானி என்ன சொல்கிறாரு? கடவுளை என்னத்தை சொல்கிறாருன்னு நானும் கேட்டு இருக்கிறேன். நீங்கள் என்னத்தை சொன்னீங்க? தகப்பனை சபிக்கிறவன், தகப்பனை சபிக்கிறவன் தாயை ஆசீர்வதிக்காமல் இருக்கிற சந்ததி. இவங்க அழுக்கற கழுவப்படாமல் இருந்தும், அழுக்கு பிடிச்ச பயிலுக, நார்ன பயிலுக, எனக்கு பாஷையில் நார்ன பயிலுக தங்கள் பார்வைக்கு சுத்தமாய் தோன்றுகிறார்கள். அவர்கள் ரொம்ப சுத்தமாய் தோன்றுகிறார்கள். அயோக்கிய ராஸ்கல்ஸ். யார்? அயோக்கிய பசங்க. தகப்பனை என்ன செய்கிறான்? என்ன சொல்கிறான்? அதான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன், நீங்கள் சொல்ல மாட்டீங்களே. நீங்கள் அப்படித்தானோ? தகப்பனை சபிக்கிறவன் தாயை ஆசீர்வதிக்காமல் இருக்கிறவன் அழுக்கற கழுவப்படாமல் இருந்துவிட்டு பார்வைக்கு சுத்தமாய் தோன்றுகிறார்களாம். யாரில் ஒன்றெல்லாம் சுத்தம் உள்ளவன்னு சொல்கிறான்? சுத்தங்கட்ட பயல, அயோக்கிய பயல, சாபம் பிடிச்ச பயல, சாபத்தின் மகனே, கேலியாளின் மகனே. தகப்பனை சபிக்கிறான், தாயை சபிக்கிறான், தாயை அடிக்கிறான். அவன் என்ன சுத்தம் உள்ள பயல? அவன் சுத்தம் உள்ளவனா சுத்தம் கட்டவனா? ஐயா செக்யூரிட்டி என்ன வசனம் படிக்கிறீர்கள்? யாரையா? தகப்பனை சபிக்கிறான், தாயை ஆசீர்வதிக்கல, தாயை அடிக்கிறான். அவனுக்கு பார்வைக்கு ரொம்ப சுத்தமுள்ளவனை போல இருக்கிறான். ஆனால் அவன் சுத்தம் கட்டவன்னு தான் இங்கே பைபிளில் தெரியுது. பார்வைக்கு சுத்தமாக தோன்றுகிற சந்ததி இருக்கிறது. அவங்க ரொம்ப சுத்தமானவங்களாமே. அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கலாமா? ஏதாவது இனாமாக ஏதாவது கிஃப்ட் கொடுக்கலாமா? நீங்கள் போய் கொடுக்குறீங்களா? கருவாட்டு குழம்பு வச்சு கொடுங்க. உனக்கு பக்கத்து வீட்டுக்காரி தானே, கருவாட்டு குழம்பு வச்சு கொடு. அவளுக்கு அவள் பிள்ளை பற்றிருக்காள், அவளுக்கு பிள்ளைய போய் பார்த்து கொஞ்சம் கவனித்து பிள்ளைய வளர்த்து விடு. மூளை கட்டவளை, பைத்தியமே, உனக்கு மண்டையில் மூளை இல்லைல்ல. இப்படிப்பட்ட சந்ததியோடு சேரக்கூடாது. தகப்பனை சபிக்கிறவன் தாயை ஆசீர்வதிக்காதவன், தாயை தூசிக்கிறான், தகப்பனை தூசிக்கிறான், அடிக்கிறான். அவன் தன்னை என்ன நினைக்கிறானா? பார்வையில் சுத்தமுள்ளவனாக தோன்றுகிறான். கிடையாது. வீணா போன ஜெனரேஷன் தட் ஆர் பியூர் இன் தேர் ஓன் ஐஸ், இட் இஸ் நாட் வாஷ்ட் ஃப்ரம் தேர் ஃபில்த்தினஸ். அழுக்கு பிடிச்ச பயிலுக, ஐயோ நார்ன பயிலுக, சாக்கடை பயிலுக, நம்ம பக்கத்தில் போக முடியாது, அன்டச்சபிள். நாத்தம் நாறுது, நாறுது. சிலேபி கண்டா நாறுது, வேண்டாம் வச்சுக்கிடாத. உனக்கு அவதான் உனக்கு மைனியா? உனக்கு மைனி எங்கே போனா? 2 மைனி வரல, இன்னைக்கு என்ன பண்ணாலும் அவ்வளோ தெரியலையே. மைனி மாறுது அவ்வளோ. இப்படி தான் வரமாட்டாளுங்க. நல்ல செய்தி சொல்கிறனால பேய் வரவிடாது. அவ்வளோ அப்படியே கிடப்பாளுங்க. இதான் மத்தேயு 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சாரி, மத்தேயு 8, 2, 3 வசனங்கள். குஷ்டரோகி ஆண்டவர்கிட்ட வந்து சொல்கிறான், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும்னு சொல்கிறேன். ஆண்டவர் இயேசு சொன்னார், எனக்கு சித்தம் உண்டு,
சுத்தமாகுன்னு சொன்னார். உடனே சுத்தமாகிட்டான். ஹல்லேலூயா. குஷ்டரோகம் சாமானியமான வியாதியா? பயங்கரமான வியாதி இல்லை. அவன் ஆண்டவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொள்கிறான். ஆண்டவரை கேட்குறான், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும்னு சொன்னான். ஆண்டவர் என்ன சொன்னார்? அதெல்லாம் சுத்த முடியாது. அது நீ அங்கே எங்கே போனோம்? மதுளம்பேட்டை இல்லையா? முத்துப்பிள்ளை மண்டபத்தில் அங்கே திரு இருதயம் ஆண்டவர் ஆஸ்பத்திரி இருக்குல்ல, அங்கே தான் சுகமாக்க முடியும். எனக்கு சரிப்பட்டு வராதுன்னு நான் சொன்னார். ஆண்டவர் கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமுண்டு, சுத்தமாகு என்று சொல்லி குணமாக்கினி. ஹல்லேலூயா. குஷ்டரோகத்துக்கு ஆண்டவர்கிட்ட கெஞ்சுக்கிறான், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். ஆண்டவர் எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகுன்னு சொன்னார். உடனே அவன் சுத்தமாகிவிட்டான். ஹல்லேலூயா. அடுத்து பரலோகத்தை கதையை சொல்லி முடிக்க போகிறேன். பரலோக கதையை சொல்லட்டா? உங்களுக்கு பரலோக கதை பிடிக்குமா? யாருக்கெல்லாம் பரலோக கதை சொன்னால் பிடிக்கும்? 2 நிமிஷம்தான், அதுக்கு மேலே முடியாது. பரலோக கதை யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு தான் கேட்டேன். உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்காதா? நரக கதை யாருக்கெல்லாம் பிடிக்கும்? நரகத்தை பற்றி பாப்பா ரொம்ப சோர்ந்து போச்சு, கவலையில் இருக்குது, நாடியில் கையை வச்சாச்சு. இனி அடுத்த செஷனுக்கு தூக்கம்தான். இயேசுவின் நாமத்தில் நான் அவளுக்கு சொல்லலை, யாரெல்லாம் தூங்குறதுக்கு பிளான் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சொன்னேன். நான் சின்ன பிள்ளைகளை பயமுறுத்த மாட்டேன், பாவம். இதோ 15 வெளிப்படுத்தல் 15:6 தூதர்கள் சுத்தம் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்தவர்களாக நிற்கிறார்கள். வெளிப்படுத்தல் 15:6 படிங்கப்பா. அந்த ஆலயத்தில் இருந்து 7 வாதைகளுடைய அவ்வேழு தூதர்களும் சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து மார்பருகே பொற்கச்சைகளை கட்டி கொண்டு புறப்பட்டார்கள். போதும் பாருங்கள், அந்த 15:6 பார்த்தீங்களா? ஆலயத்திலிருந்து 7 வாதைகளுடைய 7 தூதர்கள் சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்திருக்கிறார்கள். அவங்க பொற்கச்சைகளை கட்டி கொண்டு புறப்படுகிறார்கள். என்ன? ஆலயத்திலிருந்து தேவதூதர்கள் 7 பேர் சுத்தமும் பிரகாசமான வெள்ளிய வஸ்திரம் தரித்திருக்கிறார்கள். தேவதூதர்கள் சுத்தமான வஸ்திரம் தரித்திருப்பார்கள். அதை நம்ம அப்படியே ஏற்றுக்கிட்டோம், எந்த சந்தேகமும் இல்லை. சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்திருந்திருக்கிறார்கள். அது ஒரு செய்தி. அடுத்து 19ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பரலோகத்தில் உள்ள சேனைகள் என்ன பண்ணியிருக்கு தெரியுமா? 14 பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். வெள்ளை குதிரைக்கு மேலே ஏறி ஆண்டவருக்கு பின் சென்றிருக்கிறார்கள். பரலோகத்தில் உள்ள சேனைகள் என்ன ட்ரெஸ்ஸில் போயிருக்கிறாங்க? வெண்மையும் சுத்தமான மெல்லிய வஸ்திரம். வெண்மை, ஞாயிற்றுக்கிழமை வெண்மை. ஏம்மா வெண்ணெய் இல்லை, உனக்கு காதில் வெண்ணெய் ஊற்றிருக்குதியா? இல்லை கண்ணில் வெண்ணெய் ஊற்றினியா? ஞாயிற்றுக்கிழமை என்னது? வெண்மையான வஸ்திரம். அது நம்ம சபைக்கு, எல்லா ஆவிக்குரிய சபைகளுக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற யூனிஃபார்ம், சீருடை. வெண்மையான வஸ்திரம், சுத்தமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாக அங்கு வெண்குதிரை மேலே ஏறி செல்கிறார்கள், ஆண்டவருக்கு பின் செல்கிறார்கள். நீங்கள் என்ன செய்யணும்? வெண்மையும் சுத்தமான வஸ்திரம் தரித்தவர்களாய் வரணும். இன்னைக்கு சொல்லியிருக்கோம், வெள்ளை வஸ்திரம் தான் அழுக்க உடுத்துட்டு வராத. இது வெள்ளை தான் சாமி, அழுக்கு இல்லை. சுத்தமான மெல்லிய வஸ்திரம், வெண்மையான வஸ்திரம் தரித்து வரணும், சுத்தமான ட்ரெஸ்ஸில் வரணும். தூதர்கள் அப்படி தான் இருந்து ஆண்டவருக்கு பின் சென்றிருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் சொல்கிறாரு. 1 தீமோத்தேயு 5:22 ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கும் உடன்படாதே, உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். யாருக்கு மேலேயும் கைப்படாத. யாருக்கு மேலேயும் கைப்படாதேன்னா யாரையும் நியாயம் தீர்க்க நீ சட்டை பிடிச்சி இழுக்காத. யாருக்கு மேலேயும் கையை நீட்டி அடிக்காத. நியாய தீர்ப்பு வழங்குறதுக்கு நீ அவசரப்படாத. அதுபோக மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே. உன்னை சுத்தமாக பார்த்துக்க. மற்றவங்களுக்கு பாவத்துக்கு உடன்பட்டுறாத. அங்கே சாக்கடையில் ஒரு பையன் கல் விட்டுட்டு இருக்கிறான் தம்பி, அங்கே போய் நிற்காதடா, உனக்கு சட்டையில் எல்லாம் கரை பிடிச்சிரும். டோன்ட் பி தேர். அங்கே நிற்காத போயிரு. உன்னை சுத்தவானாக காத்துக்கள். இதுவே கடைசி வசனம்.
ஆமென். நம்ம மற்றவங்க செய்கிற பாவத்துக்கு உடம்புட்டுறக்கூடாது. அவன் பாவம் செய்கிறான், இவன் பாவம் செய்கிறான், பாவம் செய்யாதவன் இவன் இருக்கிறான். மற்றவங்க பாவம் செய்கிறவங்க பாவம் செய்கிறவன் இன்னும் செய்யட்டுமா? பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். ஆண்டவர் வருகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரத்தில் இருக்கு இல்லையா? இல்லையா? பைபிளை எடுத்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கே தெரிய வரும். பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும், அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமுள்ளவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், நீதி உள்ளவன் நீதி செய்யட்டும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஹல்லேலூயா. என்ன நீங்கள் ஒன்றை சுத்தவானா கற்றுக்கணும் பாப்பா, ஒன்றை சுத்தவானா கற்றுக்க. நான் பள்ளிக்கூடத்தில் நடந்ததே சொல்லிடுறோம். 9ஆம் கிளாஸ் படிக்கிறவங்கள எங்கள் கிளாஸாருக்கு ஒரு கிஃப்ட் வாங்குறதுக்கு போனோம். கடைசி நாளுக்கு முந்தின நாள் நானும் யோவானும் சேவியரும் ஃப்ரான்சிஸும் 4 பேர் டவுனுக்கு போனோம். 30 கிலோமீட்டர் பஸ்ஸில் போய் எங்கள் காசில் தான் போனோம், வசூல் பண்ணையில் போகலை. அங்கே போய் நல்ல ஒரு பெரிய சூட்கேஸ், எங்கள் பள்ளிக்கூடத்திலே எங்கள் சாருக்கு தான் பெரிய கிஃப்ட்டு வாங்கின போதும் அவனுக்கு சொல்கிறானுங்க, டேய் நாங்கள் சினிமாவுக்கு போகிறோம். ஹோட்டல் தாஜ் ஹோட்டலில் போய் சாப்பிட்டாச்சு, எல்லாம் ஒரு பணத்தில் தான் சாப்பிட்டு முடித்ததும் எல்லோரும் சொல்கிறான், டேய் நாங்கள் சினிமாவுக்கு போகிறோம், நீயும் பாடு. நான் போனேன்னா நீ சொல்லு பாப்பேன். தம்பி டேய் நான் போனேன்னா நல்ல அப்பனுக்கும் நல்ல அம்மைக்கும் பிறந்தவனா, நல்லா தெரிஞ்சுக்க. நான் போகல. அவனுக்கு சொன்னானுங்க, நாங்கள் 2 பேரே உன்னை தூக்கிட்டு போயிடுவோம். ஆமாம், யோவானும் ஃப்ரான்சிஸும் பெரிய ஆட்கள். அவனுக்கு சொல்கிறானுங்க, நாங்கள் உன்னை தூக்கிட்டே போயிடுவோன்னு சொன்னானுங்க. எனக்கு இன்னைக்கு நடந்த போல இருக்குது, இன்னைக்கு பகல் நடந்த போல. நான் சொன்னேன், நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் அப்பமார் நினச்சா கூட என்ன தூக்கிட்டு போக முடியாது. அவனும் என்ன விட்டானுங்க. அவனும் 3 பேரும் சினிமாவுக்கு போனானுங்க. நான் பஸ் ஏறி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன். கரெக்டாக இருக்கணும் அன்பான தேவ பிள்ளைகளே. அவன் ஒருத்தன் பாவம் செய்கிறான், இவன் ஒருத்தன் திருடுறான், இவன் ஒருத்தன் கள்ளக்கணக்கு எழுதுறான், இவன் ஒருத்தன் கள்ளத்தராசு பிடிக்கிறான். பிள்ளைங்களா, அவன் பரீட்சையில் காப்பி அடிக்கிறான். நம்ம ஜீவியத்தை சுத்தமாக பார்த்துக்கிடணும். இதுதாங்க நான் படித்த பாடம். இந்த பாடம் தான் இன்றைக்கி கடைசியாக சொல்லி முடித்தாச்சு. இன்றைக்கி அந்த சிலபஸ் இருக்குல்ல, அதில் உள்ளதெல்லாம் சொல்லி தந்தாச்சு. இனி நேரம் ஆகிவிட்டது, நான் முடிக்கிறேன் என்னுடைய வார்த்தைகளை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒன்றை சுத்தமாக பாதுகாப்பா. நம்ம பரிசுத்தராகி ஆண்டவர்கிட்ட போய் சேரணும். அவர் வருகை மிக சமீபம். பரிசுத்தமுள்ள இன்னும் பரிசுத்தமாகட்டும்னு சொல்கிறாரு. அடுத்து என்ன சொல்கிறாரு தெரியுமா? வெளிப்படுத்தலை. நீங்கள் அது படிக்கலையா? நீங்கள் படிச்சிருந்தா இல்லை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரத்தில் இருக்குது. சரிதான். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் அங்கே 11ஆம் வசனத்திலும் சொல்கிறார், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியலின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் வருகை மிக சமீபம். நம்ம பரிசுத்தமாக இருந்தால் பரிசுத்தரை தரிசிக்கலாம். ஃப்ராடு வேலை பார்த்தா கைவிடப்பட வேண்டியதுதான். எங்கள் ஆண்டவரும் எல்லாருக்கும் லைசன்ஸ் கொடுக்குறாரு. அநியாயம் செய்கிறவனுக்கு ஒரு லைசன்ஸ். அநியாயம் என்னது? ஹீ தட் இஸ் அன்ஜஸ்ட் லெட் ஹிம் பி அன்ஜஸ்ட் இருக்கட்டும். அவன் அநியாயம் பண்ணுறதாகவே இருக்கட்டுமே, இருந்துக்கிடட்டு. ஹீ ஹூ இஸ் ஃபில்த்தி, அசுத்தமாக இருக்கிறவன், லெட் ஹிம் பி ஃபில்த்தி ஸ்டில், அவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும். ஹீ ஹூ இஸ் ரைச்சஸ், யார் நீதி உள்ளவன், லெட் ஹிம் பி ரைச்சஸ் ஸ்டில், அவன் இன்னும் நீதி உள்ளவனாக இருக்கட்டும். அண்ட் ஹீ ஹூ இஸ் ஹோலி, லெட் ஹிம் பி ஹோலி ஸ்டில், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். நாம் அதைத்தான் விரும்புகிறோம், பரிசுத்தமாக வாழணும். ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிறார். மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே, உன்னை சுத்தவானாக. பிள்ளைங்களா, ஸ்கூலில் படித்தாலும் சரி, காலேஜில் படித்தாலும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, உன்னை சுத்தவானாக காத்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். வசனத்துக்கு ஒப்புக் கொடுக்குறீங்களா? ஆண்டவர் உங்களோடு வசனத்தின் மூலம் பேசியிருக்கிறார். ஐ ஆம் ஹிஸ் விட்னஸ், நான் அவருடைய சாட்சியாக இருக்கிறேன். ஆண்டவர் பேசின வார்த்தையில் உங்களுக்கு எந்த வசனம் உங்களை தொட்டதோ, உங்களை உணர்த்தினதோ, அதுக்கு நீங்கள் இடம் கொடுத்து எல்லாரும் எழும்புங்க. உங்களுக்கு தூக்கம் வரும் போல் தெரியுது, எழும்பி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிக்கிட்டு நீங்கள் உட்காந்துடலாம். நீங்கள் எதுக்கு ஒப்பு கொடுத்தீங்க அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், சரியா? அது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு நெருக்கம். இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? நீங்கள் வசனத்தை கேட்டீங்கல்ல, எந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்களோ ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். அதுதான் ஆண்டவர்கிட்ட சொல்லி, ஆண்டவரே நான் இப்படி இது தப்பு பண்ணினேன்,
இப்படி இருக்கிறேன், நான் சுத்தம் கெட்டவன், என்னை சுத்தம் பண்ணும். என்னென்ன விஷயத்தில் நீங்கள் தவறி இருக்கிறீங்க அதை ஆண்டவர்கிட்ட சொல்லிடுங்க, உங்களை சுத்திகரிப்பார். ஹல்லேலூயா. யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? ஆமாம், கைகளில் சுத்தமுள்ளவன், இருதயத்தில் மாசு இல்லாதவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கை சுத்தமுள்ளவன் பலத்து போவான். he will be stronger and stronger. நீ பலப்படுவாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபு வீட்டார் எல்லாரும் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், விக்கிரத்தையெல்லாம் விட்டுறீங்க, நம்ம பெத்தேலுக்கு போவோம். ஆசாரியர் லேவியர் தங்களை சுத்திகரித்து கொண்ட பிறகு அந்த எல்லையெல்லாம் சுத்தம் பண்ணுகிறார்கள். நம்முடைய ஜீவியத்தை சுத்தம் பண்ணுவோம். ஆண்டவர் இஸ்ரவேலருக்கு சொல்லுகிறார், நான் உங்களை சுத்தம் பண்ணுவேன். அந்த விக்கிர வணக்கத்தாரை விட்டு உங்களை நான் இந்த சுத்தமான இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன். அப்போ தான் நீங்கள் என்னுடைய ஜனம், நான் உங்களுடைய ஆண்டவர் என்று சொல்லுகிறார். சோத்திரம். ஆண்டவரே என்னை சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாகவே. தாவீது ஜெபிக்கிறார், அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல நம்ம சுத்தமாக இருக்கணும். ஆண்டோடைய வசனத்தின்படி நம்ம காத்துக்கிட்டாதான் ஜீவியம் சுத்தம். ஆண்டோடைய வார்த்தையினாலே இப்போ சுத்தமாக இருக்கிறீங்கன்னு சொல்கிறாரு. எதுக்கு சுத்தம் பண்ணுறாரு? நீங்கள் அதிக கனிகளை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். நம்ம பார்வைக்கு நம்ம சுத்தமாக தான் இருக்கிறோம், மனுஷனுக்கு பார்வைக்கு நம்ம நடத்த சுத்தம் இல்லை. தேர் ஆர் ஏரியாஸ் வேர் யூ ஆர் ராங். நீங்கள் சரியில்லாத பகுதிகளை சரி பண்ணுங்க. அந்த பிள்ளை சுத்தமாக இல்லையான்னு உள்ளது நடக்கையினாலே விளங்கும். தோத்திரம். சுத்தமுள்ளவன் தன்னுடைய கிரியைகளிலே செம்மை உள்ளவனாக விளங்குகிறான். அவன் நல்லா செய்கிறான், நம்பலாம். அவனுடைய தொழில் நன்றாக இருக்கிறது, அவனுடைய கிரியை வேலை நல்லா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பார்வைக்கு சுத்தமுள்ள சந்ததி போல தகப்பனை தூஷிக்கிறவன், தாயை தூஷிக்கிறவன், கனம் பண்ணாதவன் தோன்றுகிறான். சாபம் பிடிச்ச பயிலுக, சாபம் பிடிச்ச குடும்பம். பார்வையில் சுத்தமான சந்ததி போல தோன்றி பிரயோஜனம் இல்லை. உண்மையிலே சுத்தமாக இருக்க வேண்டும். எனக்கு உடம்பு முடியலை, எனக்கு சுத்தம், நீ உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று குஷ்ரோகி கேட்ட வேளையில் ஆண்டவர் இயேசு அவனை தொட்டு எனக்கு சுத்தம் உண்டு, சுத்தமாகுன்னு சொன்னார். இந்த ராத்திரி வேளையிலே உங்களில் யாதொருவர் என்னை சுத்திகரியும் ஆண்டவரேன்னு கேட்குறீங்களா? உங்களை சுத்திகரிப்பார், உங்களை மாற்றுவார், உங்களுக்கு வேற இருதயத்தை தருவார். கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை தருவார், உங்களை சுத்திகரிப்பார். தூதர்கள் சுத்தமும் பிரகாசமான வஸ்திரம் தரித்து ஆண்டவர் பின் செல்கிறார்கள். பரலோக சேனை சுத்திகரிக்கப்பட்ட வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்களாக வெண் குதிரையில ஏறி போகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்றவர்கள் செய்யும் பாவத்தில் உடன்படாத, உன்னை சுத்தவானாய் காத்துக்கொள் பாப்பா. மற்றவங்கள போல அவங்களுக்கு கூட கூட்டி சேர்ந்து கள்ளப்பாடம் படித்து தப்பு பண்ணாத. உனக்கு தூக்கம் இருந்துன்னா அப்படியே உங்கள் அம்மாட்ட போய் சொல்லு, எனக்கு உடனே தொட்டில் கட்டி தாரியா இல்லையான்னு கேளு, நான் அவளுக்கு உத்தரவு கொடுக்கிறேன். உடனே தொட்டில் கட்டி உன்னுடைய மகளை தொட்டிலே போட்டு விட்டு இங்கே ஜெபத்துக்கு வா மீதியான நேரம். இப்போ தூக்கம் வருதானா? இப்போ கைகளை தட்ட வேண்டியதான். கைகளை தட்டி ஸ்தோத்தரிப்போம் நாமே. நான் மட்டும்தான் பாடுவேன், நீங்கள் பாடண்டோம். ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. சுத்திகரிக்கப்பட விரும்புகிறீர்களா? கர்த்தர் உங்களை சுத்திகரிப்பார். மற்றவன் செய்யும் தவறுக்கு நம்ம உடன்படக்கூடாது. பாப்பா தம்பி, அவனுக்கு அவன் பண்ண தப்புக்கு நம்ம உடன்படக்கூடாது. ஆமாம், அநியாயம் செய்கிறோம், அநியாயம் செய்யட்டும். அசுத்தமுள்ளவன் அசுத்தமாக இருக்கட்டும், சுத்தமுள்ளவன் இன்னும் சுத்தமாகட்டும். இது ஆண்டவர் சீக்கிரம் வருகிறார். அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். சுத்தமாக இருக்கணும், பாளையம் சுத்தமாக இருக்கணும், நம்முடைய ஜீவியம் சுத்தமாக இருக்கணும். ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். ஆண்டவர் இந்த செய்தியை எனக்கு உங்களுக்கு சொல்ல என்னிடத்திலே ஏவுதலை கொடுத்தார். ஆண்டவர் அதற்கு என்னை பலப்படுத்தி கொண்டு வந்தார். நான் அவரை துதிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு வசனத்தின் மூலம் பேசினது உண்டானால் நீங்கள் வசனத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டு உட்காரலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமேன். Glory to God. Praise the Lord. Hallelujah. நான் சத்தம் கொடுத்துட்டு இருக்க மாட்டேன். நீங்கள் ஆண்டவரோடு பேச வேண்டிய நேரம். பிள்ளைங்களா, நீ ஆண்டவரோடு பேசு. ஆண்டவரோடு பேசினார்ல, நீ இப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லு, ஆண்டவரே நான் இப்படி தான் இருக்கிறேன், என்னை ஏமாற்றிட்டு இருக்கிறேன், நான் ரொம்ப பரிசுத்தவாட்டின்னு நினச்சிட்டு இருக்கிறேன், நான் தான் புறாடு, என்னை மன்னியும், என்னை சுத்திகரியும், என்னை உள்ளும் புறமாக சுத்திகரியும், என்னை கழுவும் உடைய இரத்தத்தினாலும். ஆண்டவரே, மற்றவங்க செய்கிற தவறுக்கு நான் உடன்படக்கூடாதுன்னு சொல்கிறேன். இனிமேல் உடன்பட மாட்டேன். தோத்துறோம். என்னுடைய வழியை
நான் உம்முடைய வசனத்தின்படியே காத்துக்கொள்வேன், என்னை சுத்தம் பண்ணி கொள்கிறேன். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். சும்மா நீங்கள் சொல்லி என்னதையோ ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. ஆண்டவர் உங்களை பார்க்குறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். நீங்கள் உண்மையிலே ஆண்டவர் வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட சொன்னீங்கன்னா கர்த்தருடைய தூதன் உடனே எழுதுவார் உங்களை குறித்து. அதுபோல் நீங்கள் என்ன செய்யணும்? ஒப்பு கொடுத்த போல் வாழணும். நாங்கள் அன்றைக்கி பயந்து போய் ஒப்பு கொடுத்தோம். இன்றைக்கெல்லாம் எங்களுக்கு பயமெல்லாம் போயிட்டு இனி நாங்கள் தைரியமாக திமிராக இருப்போம். அது பெரிய தப்பு. கர்த்தரனோட என்ன வசனத்தின் மூலம் பேசினார்? ஆண்டவர் சமூகத்தில் நீ நிலைத்திருக்கணும்னா இருதயத்தில் மாசு இருக்கக்கூடாது, கள்ளம்படி இருக்கக்கூடாது, கை சுத்தமாக இருக்கணும். க்ளோரி டு காட். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கப்பா, கர்த்தர் உங்களிடத்தில் எந்த வசனத்தின் மூலம் பேசினார் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு நான் இனிமேலும் ஒழுங்காக இருப்பேன், இனிமேலும் நான் சுத்திகரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் உட்காரலாமே. நான் எல்லோரும் நிற்க வச்சுக்கிட்டா இருப்பேன். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நான் இனி பேச மாட்டேன். நீங்கள் ஆண்டவருக்கு வசனத்தை ஒப்பு கொடுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. க்ளோரி டு ஜீசஸ். எல்லாரும் வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரும் நிற்கிறவர் எல்லாரும் ஆண்டவர் எந்த வசனத்தின் மூலம் உங்களோடு பேசினாரோ அந்த வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்துட்டு உட்காருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். உங்கள் ஜீவியத்தை இன்னும் பிரகாசிக்க பண்ண விரும்புகிறார், பரிசுத்தமாக்க விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களுக்கு பலன் கொண்டு வருவார். சீக்கிரமாக வரப்போகிறார். பரலோக தேவனுக்கு கனமும் மகிமையும் செலுத்துகிறோம். தேவ வசனத்துக்கு ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் நீர் ஏற்றுக்கொள்ளும். அவருடைய வாழ்க்கையில் விடுதலையை கொடும், வெற்றியை கொடும். ஒவ்வொருவரையும் சுத்திகரியும். ஜெயமாய் வாழ கிருபை தாரும். நம்முடைய வருகை நாளுக்கென்று ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தும். பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லுகிறீரே, உன்னை சுத்தவானாக காத்துக்கொள் என்று சொல்லுகிறீரே. அந்தபடி எங்களை சுத்திகரித்து நாங்கள் சுத்தவான்களாக வாழ கிருபை தாரும். உமது வசனத்தின்படியே உம்முடைய பிள்ளைகளை நடத்தும். ஒவ்வொருவரையும் சுத்திகரியும், சாட்சிகளாக நிறுத்தும். எங்கள் மூலம் மற்றவர்கள் சுத்திகரிக்கப்படட்டும். எங்களுடைய வாழ்க்கையின் எல்லை பகுதி, எங்களுடைய குடும்பத்தின் எல்லை பகுதி சுத்திகரிக்கப்படட்டும். உமக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை